இந்த காலவெளியிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். எடுத்த எல்லாரும் நீங்கள் அமைதியாய் படிக்கும்படியாக உங்களை கேட்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கு. உபாகமம் 5, 28, 29 வசனங்கள். ஆண்டோட வார்த்தை என்ன சொல்கிறது? நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோடே சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். The Lord heard what you said, and that is fine. I wanted them to change their way of thinking, respect me and obey all my commands from the heart, then everything would be fine. என்னது ஃபைன் சொல்றாரு? என்ன ஃபைன் வருது? அபராதம் இல்லை, நலமாயிருக்கும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இடத்துல பேசினதெல்லாம் ஆண்டவர் கேட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அத மோசே இடம் சொல்றாரு, உன்னோடே சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னதெல்லாம் நன்றாய் சொன்னார்கள். நல்லா சொல்றாங்க, எல்லாம் நன்றாக சொல்றாங்க. யூ செட் அண்ட் தட் இஸ் ஃபைன். நீங்க நல்லா சொன்னீங்க, நீங்க தேவ மனிதர்களிடத்தில் நல்லா சொல்றீங்க, அதெல்லாம் ஆண்டவரும் கேட்டாரு. ஆனா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி என்னாலும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் உங்களுக்கு இருக்குமானால் அது நன்றாக இருக்கும். நலமா இருக்கும்னா நன்றாக இருக்கும். That will be fine. அநேகர் நன்றாய் பேசுகிறார்கள், நல்ல வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள். சிலர் கெட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள் உண்டு, நல்ல வார்த்தைகளை உபயோகிக்கிறவர்கள் உண்டு. பரிசுத்தவான்களிடத்தில் பயபக்தியாய் பேசுகிறவர்கள் உண்டு, தூக்கி எறிந்து பேசுகிறவர்களும் பூமியில் வாழ்வார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இடத்துல நன்றாய் தான் பேசி இருக்கிறாங்க. உன்னோட சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னதெல்லாம் நன்றாய் சொன்னார்கள். கரெக்ட். ஆனால் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நன்றாக இருக்கும், நலமாய் இருக்கும். அல்லேலூயா. அது எப்படி? நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி நம்ம எல்லாம் ஆண்டவரை மதித்து, ரெஸ்பெக்ட் த லார்ட், ஆண்டவர் பயந்துன்னு சொல்லல, ஆண்டவருக்கு மரியாதை கொடுத்து, கேட்டீங்களா? ஆண்டவரை மதித்து நம்ம பழைய எண்ணத்தை எல்லாம் கொஞ்சம் மாற்றி ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் இருந்தால், நல்ல பக்தி உள்ளவர்களைப் போலதான் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், பாடுகிறார்கள், படிக்கிறார்கள், ஓடுகிறார்கள், குதிக்கிறார்கள், அல்லேலூயா எல்லாம் சொல்லுகிறார்கள், எல்லாம் நன்றாய்த்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் இருந்தால் அதான் மிகவும் நல்லது. ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நமக்கு நல்லது. பாருங்க, ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் இருந்தால் அதுதான் ரொம்ப நல்லது. பாடுறதும் படித்ததெல்லாம் நல்லதுதான், கெட்டதல்ல. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படவும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் ஏற்ற இருதயம் இருந்தால், ஆண்டவரே சொன்னார், எல்லாவற்றையும் பார்க்கிற இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இருதயத்திலிருந்து தான் எல்லா கெட்ட காரியமும் வெளிப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படவும் ஆண்டோட கற்பனைகளை கைக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல இருதயம் இருந்துன்னா அதான் ரொம்ப நல்லது. அதான் நல்லது. இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற ஒரு பெரும் கூட்டமான மக்களிடத்தில் இந்த இருதயம் இல்லை. சிறுக்குள்ள இருதயம், கேடுள்ள இருதயம், கெட்ட இருதயம், கெட்டுப்போன இருதயம், அழுக்கடைந்த இருதயம் தான் இருக்கு. ஆண்டவருக்கு பயப்படுறத பற்றி ஒன்றும் இல்லை. யாராவது அடிச்சு போடுவாங்கன்னா பயப்படுறாங்க, போலீஸில் ஆக்கி போடுவாங்கன்னா பயப்படுறாங்க, ஃபைன் பண்ணிடுவாங்கன்னா பயப்படுவாங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிறதுக்கு ஏற்ற ஒரு இருதயம் நமக்கு இருந்தால்
நம்ம தான் நல்லவங்க. அது ரொம்ப நல்லது. தட் இஸ் மைன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ்வதற்கேற்ற ஒரு இருதயம் எனக்கு இருந்துன்னா நான் தான் நல்லவன். அதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதான் நல்லது. நல்லது. அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு இருக்குமானால் அது உங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா. நாங்க வந்தோம், பாடினோம், படித்தோம், ஆண்டவருக்கு கொடுத்தோம், அல்லேலூயா சொன்னோம், ஆமீன் போட்டோம், வீட்டுக்கு போனோம். எங்களுக்கெல்லாம் ஆண்டவர், நாங்கெல்லாம் ஆண்டவருக்கும் பயப்பட மாட்டோம், எவருக்கும் பயப்பட மாட்டோம். அது தப்பு. நம்ம ஆண்டவருக்கும் பயப்படணும், ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளவும் வேணும். அப்படி ஒரு இருதயம் இருந்ததுன்னா அதுதான் நல்லது. ஹல்லேலூயா. தாவீது பாவம் செய்துட்டாரு. பாவம் செய்த பிறகு அவருக்கு அமைதியா இருந்துக்கிட்டார். வெளியே ஒன்றும் நடமாடல போல இருக்கு. அமைதியா இருந்துருவார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி போகிறார், பாவத்தை சுட்டி காட்டுகிறார். அவர் பயந்து நடுங்கி நாம் பாவம் செய்து ஒத்துக்கிட்டார். பர அறிக்கை செய்தார், விட்டு விட்டார். அறிக்கை செய்து விட்டு விட்டார். அதுதான் கரெக்ட். அதுக்கு பிறகு ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். 51ஆம் சங்கீதத்தில் இருக்கு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கிறார். சுத்த இருதயம் தேவன் தங்குமாலயம். ஹல்லேலூயா. எது நல்லா இருக்கும்? ஆண்டவருக்கு பயப்படுறதும் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழணும்னு உள்ள ஒரு இருதயம், அதான் நல்லா இருக்கும். அப்போ உங்க எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க பிள்ளை குட்டிகளும் நல்லா இருப்பாங்க. அது இல்லாம எங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு தெரியும், நாங்க எதுவும் செய்வோம், என்னவும் பண்ணுவோம், எப்படி நடப்போம். அப்ப you may be affected in your future. எதிர்காலத்தில் ஒருவேளை சில பாதிப்புகள் ஏற்படலாம். அது ஆண்டவருக்கு தான் தெரியும். என்ன பாதிப்புன்னு என்னட்ட கேட்டால் சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு பயப்படவும் அவருடைய கற்பனை நம்ம கைக்கொள்ளவும் செய்தால் நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். எதிர்காலத்தை பற்றியும் அவள் மகிழ்கிறாள். குணசாலியான எனக்கு என்ன தலையெழுத்தோ, ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ, நான் எத்தனை நாள் வாழ பாருனோ, என் பிள்ளைகளை காண போறனோ, பேர பிள்ளைகளை காண்பேனோ, சீக்கிரம் செத்து போயிடணும், அப்படி ஒரு பயம் வராது. யூ டோன்ட் நீட் டு ஃபியர் அட் ஆல். எதிர்காலம் நல்லா இருக்குங்க, ஒரு பயம் வேண்டாம். இப்ப இருக்கிற சூழலும் எல்லாம் மாறிடும். மேகம் வந்தாரம் மாறி போயிடும், வாழ்க்கை வெளிமயமாக மாறும், ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கை நல்லா இருக்கணும் விரும்புறீங்களா அப்படின்னா ஆண்டவருக்கு பயப்படும். வாலிபனே, உன்னுடைய வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை. கண்ணின் காட்சியிலே நடக்க வேண்டிய எல்லா வழி எல்லாவற்றிலும் தேவன் நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். ஆண்டவருக்கு பயப்படுறது தான் நமக்கு நல்லதுங்க. ஆண்டோடைய கற்பனைகளை கை கொள்ளணும்னு இருந்தே இருக்கு இல்லையா, அதுதான் நல்லது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அப்ப உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீங்க பயப்படவும் வேண்டாம், பதட்டப்படவும் வேண்டாம். கலங்காதே, திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் கூடவே வருவார், எல்லாவித அற்புதங்கள் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து இதே உபாகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அது என்ன? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம், படிச்சு பார்ப்போமா? அங்க என்ன சொல்கிறார்? உபாகமம் 32:29. எடுத்தவங்க பாருங்கள், நீங்க அமைதியாய் படியுங்கள். அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். ஞானமடைந்து, if they were wise, they would understand, they would know what would happen to them. தமிழ்ல ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் ஞானமடைந்து உணர்ந்து முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். ஞானமடைய வேண்டும். ஞானமடையத்தான் புத்தர் போதி மரத்தின் கீழ் போய் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு ஞானம் கிடைக்கவில்லை என்பது உண்மை. ஞானத்தின் இருப்பிடமாக நமது ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வரணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஞானமற்றவன் நானே, ஞானமருளும் தேவா, ஞானமுள்ள இருதயத்தை தாரணும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் ரொம்ப ஞானம் உள்ளவன், அதனால தான் எல்லாத்தையும் தாறுமாறா பேசுறது, அதனால தான் தெளிவில்லாமல் இருக்கிறது, அதனால தான் மற்றவங்க தப்பா நினைக்கக்கூடிய அளவுக்கு
பேச்சிலேயே தெளிவில்லை, கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார் ஒருத்தர். ஞானம் அடைய வேண்டும், உணர்வடைய வேண்டும். நம்ம முடிவை பற்றி கொஞ்சம் சிந்திச்சா நல்லா இருக்கும். எப்படி ஞானம் அடைய வேண்டும்? ஓஹோ, இந்த உலகம் மாயை, இந்த உலகம் அழிவுக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில், இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தான் நம்ம வாழ போறோம். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவைகள். இது கொஞ்ச கால வாழ்க்கை. அதுதான் ஞானம் அடைய வேண்டும். கண்டதெல்லாம் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டது ஞானம் உள்ளது நிலைமை அல்ல. ஆண்டவர் அருளும் ஞானம் நமக்கு தேவை. படிப்பினால அறிவு பெருக்கும். படிக்கிறதால நிறைய படித்தா ஞானம் என்பது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. விஸ்டம் கம்ஸ் ஃப்ரம் அபவ். ஆண்டவரிடத்தில் வர்றதுதான் ஞானம். நம்ம ஞானம் அடைய வேண்டும். அதுக்கப்புறம் உணர வேண்டும், உணர்வடைய வேண்டும். ஓஹோ, இவ்வளவுதான் இந்த உலகம். மனிதனுடைய அன்பு இவ்வளவுதான், மனித வாழ்வு இவ்வளவுதான். இந்த உலகமே அழிவுக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஞானமடைந்து உணர்வடைந்து நம்முடைய கடைசி கால வாழ்க்கை முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சா நல்லா இருக்குமே. அதெல்லாம் யாரும் சிந்திக்கிறது இல்லை. பின்வரும் விளைவை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நல்லா இருக்காது? அதை யாராவது நினைச்சு பார்க்கிறோம்னா, மதியீனமான செயல்களை செய்வது, மதியீனமாக பேசுவது, உணர்வற்று வாழ்வது. என்ன நடந்தா நடந்துட்டு போகுது, வந்தா வந்துட்டு போகுது. ஏன் எய்ட்ஸ் வியாதி தான் வந்தா எனக்கு என்ன? எய்ட்ஸ் வியாதி வந்தா நான் வீட்டிலேயே படுத்து தூங்கிடுவேன், யாரும் என்ன வேலைக்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே எய்ட்ஸ் வியாதி நல்ல வியாதி, விலை கூடுன வியாதி. அது வந்துன்னா சீக்கிரம் கல்லறைக்கு கொண்டு போகுமா, சுடுகாட்டு கொண்டு போகுமா? அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம இந்த உலகத்தில் எப்படி ஆண்டவரை பின்பற்றணும். நம்ம ஏதாவது தப்பு தவறு பண்ணா கூட ஒரு உணர்வு, ஒரு தெளிவு அடையணும். ஓஹோ, நம்ம இந்த இடத்துல பொய் சொன்னது தப்பு தான், திருடினது தப்பு தான், கள்ளு குடித்ததும் தப்பு தான், சினிமா பார்த்ததும் தப்பு தான், அவனை ஏமாத்துறதும் தப்பு தான். இப்படி உணர்வடையணும். ஓ, நம்ம தவறு பண்ணினோம் என்பதை உணர்ந்துவிடும். தாய் தப்பா தூஷித்ததும் தப்பு தான். இப்படியெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு வசனமே கேட்கறதுக்கு வாஞ்சை இல்லாமல் போய்விடும். அப்படியா? அப்போ உங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. பிசாசு இல்லாதவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எனக்குள்ளே ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இருக்கிறாரா? அப்ப அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா சொல்லாம இப்படியே வாயை பிளந்தா அது என்ன அர்த்தம்? அது என்னன்னு கேட்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஞானம் நமக்கு தேவை. அவர் அருள்கிற ஞானத்தினால நமக்கு ஒரு உணர்வு, ஒரு தெளிவு இருக்கும். நம்ம முடிவு எப்படி இருக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம முடிவு எப்படி இருக்கும்? எப்படியோ இருக்கு, யார் கண்டா? அப்ப ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நமக்கு ஒரு ஞானம், நம்மகிட்ட பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆழ்வலம் இருக்கு, நல்ல அந்தஸ்து இருக்கு. ஏதாவது நம்ம கூட வருமா? வராது. அதுதான் ஞானம். நாம் உலகத்திலே ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போக போறதும் இல்லை. வெறுமையாக வந்தோம், வெறுமையாக போக போகிறோம். அதான் உணர்வு. ஞானத்தினால் உண்டாகிறது தான் உணர்வு. அதுக்கப்புறம் நம்முடைய காலத்தின் முடிவு எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் சிந்திச்சா நல்லா இருக்கும் இல்லையா? அதை சிந்தித்து பார்க்கறது உண்டா? நம்முடைய காலத்தின் முடிவு காலம் எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கையை எப்படி முடிக்க போறோம்? பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆண்டவர் கேட்கிறாரு, மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? இப்பவே இந்த பாடுபடுதப்பா, இனி எந்த பாடோ, இனி நாள் போக போக நமக்கு என்ன நடக்க போதோ ஒன்றும் தெரியல. முடிவு காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வயசாக என் வாழ்க்கை முடிவு, நான் ஓடிட்டே இருக்கிறேன், ஓடி முடிக்க போறேன், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திக்கணும். கொஞ்சம் அமைதியா இருந்து சிந்திச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் செய்கிறதே கிடையாது. ஓடிட்டே இருக்கிறது, உழைச்சிக்கிட்டே இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கிறது, விளையாடிட்டே இருக்கிறது, அதெல்லாம் தப்பு. நம்ம முடிவு காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது கொஞ்சம் செய்து பாருங்களா. If they were wise, they would understand and would know what would happen to them. அவங்களுக்கு பின்னால என்ன நடக்கும்னு நினைச்சு பார்ப்பாங்க. அதான் நல்லது. அதை செய்யாம இருந்தா திடீர்னு ஏதோ ஒன்று நேரிட்டா எப்படி தாக்கு பிடிக்கிறது? ஐயோ, எனக்கு இப்படி நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே, கனவு கூட காணலையே. நினைச்சு பார்க்காதது, கனவு காணாததெல்லாம் சிலவழில நடக்கலாம். நம்ம ஆண்டவருடைய ஞானத்தை பெற்று உணர்வடைந்து நமக்கு கடைசி காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்து
முன்னேறி செல்வோம், முன்னே செல்வோம், நாம் எல்லாரும் முன் செல்லும் நாளிதுவே. ஆண்டவர்கிட்ட நெருங்குவோம், அவரண்டையில் கட்டி சேருவோம். ஹல்லேலூயா. நாள் போக போக ஆண்டவரோட தூரம் போகிறதல்ல, ஆண்டவர் அண்டையில் கிட்டி சேருவோம். அப்பதான் அவருடைய ராஜ்யத்தின் பங்கு நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அடுத்து சங்கீதக்காரன் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அது என்ன ஆலோசனை? 81ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 81ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை படிக்கிறவர்கள சங்கீதக்காரன் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். என் ஜனமே கேள், உனக்கு சொல்லுவேன், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் ஆண்டவர் சொல்றார். தேவ ஜனமே, hear O my people and I will admonish you, O Israel, if you will listen to me. எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து கூப்பிடுறார். என் ஜனமே கேள், உனக்கு சொல்றதை நீ கவனமாய் கேள், அது நல்லா இருக்கும். தம்பி, படிக்கிற மாணவரே, உன்னுடைய ஆசிரியர் சொல்லுகிறதை நீ செவி கொடுத்து கேட்டால் நல்லதப்பா. அன்பான பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் சொல்றதை கேட்டு அதன்படி செவி கொடுத்தால் நல்லா இருக்கும். படிக்கிறவங்க படிங்கன்னு அப்பா அம்மா சொல்ல படிச்சா அது நல்லது. வேலைக்கு போறவங்க வேலைக்கு போங்கன்னு சொன்னா அது நல்லதுதான், தப்புன்னு இல்லை. நாம் எல்லாரும் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம், வாருங்கள் கூப்பிடுறது வந்தா நல்லது. செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், நன்றாக இருக்கும். காலத்தின் கொடுமை என்னவென்றால், பிள்ளைகள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்ம சொல்றத அவங்க செவி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஆண்டவர் அமைத்த ஒழுங்கு கிடையாது. ஆண்டவர் அமைத்த ஒழுங்கு என்னன்னா, பெற்றோர் சொல்றத பிள்ளைகள் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் அமைத்திருக்கிற ஒழுங்கு. காலம் எப்படி மாறினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒழுங்கீனங்கள் வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றதை நம்ம செவி கொடுக்கணும். அந்த சீலோவிலே தேவாலயத்தில் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அந்த சாமுவேல் என்கிற சிறுவன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிறான். ஆண்டவர் சொல்லதை செவி கொடுத்தா நல்லது. சிலர் செவி கொடுக்க மாட்டாங்க. செவி கொடுக்காட்டா பின்னால ஒரு விஷயம் இருக்கு. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. நான் கூப்பிடும் பொழுது நீங்கள் செவி கொடுக்காவிட்டால் நீங்கள் பயப்படும் காரியம் உங்களுக்கு நேரிடும் பொழுது ஆகடியும் பண்ணுவேன். I will mock at you. ஆண்டவர் சொல்ற வேளையில செவி கொடுத்தா எனக்கும் உனக்கும் நல்லதப்பா தம்பி. ஆண்டவர் சொல்ற வேளையில நான் செவி கொடுக்க மாட்டேன்னா பின்னால நீயும் நான் கூப்பிடுறதால ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். அது சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், உனக்கு சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் கூப்பிடுற வேளையில நீ செவி கொடுத்தார் அதுதான் நல்லது. அப்ப நான் கூப்பிடுற வேளையில ஆண்டவர் செவி கொடுப்பார். சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய வாழ்வின் குறைபாடுகளை சொல்லிக் கொடுப்பார். அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க, செவி சாய்க்க மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ண மாட்டாங்க. அவங்க வேறே நினைச்சிட்டு இருப்பாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னை வளர்த்த எங்க ஆஞ்சி அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஞான ஸ்நானம் பெறவில்லை. அவங்கள்ட்ட ஒரு நாள் சொல்றேன், ஆஞ்சி உங்களுக்கு வயசாயிட்டு நீங்க எப்ப சாவீங்கன்னு சொல்ல முடியாது, அதனால நீங்க ஞான ஸ்நானம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதுக்கு செவி கொடுக்காத போல என்ன பண்ணாங்க தெரியுமா? ரூட்டை மாத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் சுகமா இருக்கிறார்களோ? இவர்கள் கும்பகோணத்தில் இருக்கிற எங்க அண்ணன்மாரு சுகமா இருக்கிறாங்களான்னு கேட்கறாங்க. ஞானஸ்நானம் எடுக்க சொன்னா அவங்க கேட்கறது இப்படி. சிலர் யார் சொன்னாலும் அவங்க செவி கொடுக்கறது கிடையாது. படிக்கிற காலத்தில் நீ நல்ல முறைப்படி செவி கொடுத்திருந்தால், வாத்தியார் படிச்சு கொடுத்ததை கவனிச்சிருந்தா, செவி கொடுத்திருந்தால், பெற்றோர் சொன்னதை கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, அதெல்லாம் இப்ப இல்லை. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. பிள்ளைகள் சொல்றதை பெற்றோர் கேட்கணும்னு நினைக்கிறது தப்பு. ஆண்டவர் அதை ஒத்துக்கிட மாட்டார். மாணவன் சொல்லுகிறத வாத்தியார் கேட்டா பள்ளிக்கூடம் நடத்த முடியாது, காலேஜ் நடத்த முடியாது. வாத்தியார் சொல்றத மாணவன் கேட்டா அவனுக்கு நல்லது, அவனுக்கு நல்ல படிப்பு வரும், நல்ல மார்க் கிடைக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்றதை நீங்க செவி கொடுத்தா உங்களுக்கு நல்லது. அதை கேட்காம இருந்தா உங்களுக்கு நஷ்டம், உங்களுக்கு கஷ்டம். நமக்கு தெரியாது.
நீங்க சொல்லி இருக்கலாம்ல, நாங்க கேட்டிருப்போம்ல. நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கலாம், ஆனா நீங்க செவி கொடுக்க மாட்டீங்களே. வேற எப்படி சொல்றது? சொல்றத கேட்பாங்கன்னு உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு உள்ளவங்கள்ட்ட எதுக்கு சொல்லுவாரு? நமக்கு ஏன் இந்த வம்பு? ஒரு காலத்தில் நீ கேட்கறியோ கேட்கலையோ நான் சொல்லியே தீர்வேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், கேட்கிறவங்களுக்கு சொல்லுவோம். இவங்க நம்ம சொன்னா செவி கொடுப்பாங்க, ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு உள்ளவங்களுக்கு சொல்லுவோம். ஆண்டவருக்கும் அப்படிதான். நம்ம ஆண்டவர் சொல்றதை செவி கொடுத்தால் நமக்கு நல்லது. ஆண்டவர் நல்ல ஆலோசனை எல்லாம் நமக்கு தருவார். இப்படி செய், இப்படி செய்யாது, இங்கே போ, அங்கே போகாது எல்லாம் சொல்லி தருவார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமா? ஹி நோஸ் எவ்ரிதிங். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு ஒன்றை பற்றியும் தெரியும், என்ன பற்றியும் தெரியும். ஹி நோஸ் ஆல் அபவுட் அஸ். ஆனால் ஆண்டவர் சொல்றதை செவி கொடுக்கறது இல்லை. சபையில வசனம் சொல்றவர்களையே செவி கொடுக்காம எல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஒரு ஆண்டவர் தனியா வந்து சொல்லுவார, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. நீங்க சபைக்கு வந்தீங்க, பாடுவீங்க, படிச்சீங்க, வசனத்தை நல்லா கேட்டு செவி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் நாங்க எல்லாம் பல ஆண்டுகளா சபைக்கு வரோம், எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. நல்லது நடக்கல. அப்படியா? நல்லது நடக்கணும்னா சொல்றத கொஞ்சம் கேளுங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வயதான அம்மா கேன்சர் வியாதியோடு வந்தாங்க. தொண்டையில கேன்சர், பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆஸ்பத்திரியில் போய் கைவிடப்பட்டு வந்தவங்க. அவங்க பூர்வீக பாரம்பரிய ஐதீக இந்துக்கள். அவங்க ரொம்ப ஐதீகம்லாம் பார்க்குறவங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, சாமி நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நான் இன்றைக்கு சொல்றதை கவனமா கேளுங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாம வரணும். இங்க சபையில சொல்றதை கவனமா கேட்கணும். கொஞ்ச காலம் உங்க பழைய சாமியை மறந்துருங்க. இந்த 3 காரியம் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே மாதத்தில் ஆண்டவர் அவர்களை குணமாக்கினார், அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அவங்க இன்றைக்கு உயிரோட இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, தெம்பா இருக்கிறாங்க. ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுத்தா நல்லா இருக்கலாம் தம்பி. உனக்கு வீராப்ப காட்டிட்டு, வீராப்பெல்லாம் ஆண்டவர்கிட்டையும் காட்டக்கூடாது, உங்க அப்பாட்டையும் காட்டக்கூடாது, எங்கிட்டையும் காட்டக்கூடாது. நாங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். உங்களை ஆண்டவருடைய பாதையில் வழிநடத்த எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். நாங்க லாபத்துக்காக, இங்க பிசினஸுக்காக வந்தவர்கள் அல்ல. பணம் சம்பாதிக்க வரவில்லை, பொருள் சம்பாதிக்க வரவில்லை, ஆட்களை ஏமாத்துறதுக்கு வரல. உங்களை ஆண்டவர் பாதையில நடத்தி நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்கு சொல்றோம். செவி கொடுத்தால் நல்லது, செவி கொடுத்தால் நல்லது. அப்படித்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து அதே சங்கீதத்தில் 81ஆம் சங்கீதம் 13-14 வசனங்களை சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கு. 13ஆம் வசனம் கேட்டீங்களா? 13ஆம் வசனம் 14, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருவுக்கு விரோதமாக திருப்புவேன். நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில நடந்தால் நலமா இருக்கும். முதலாவது செவி கொடுக்கணும். 2வது அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். Oh, that my people would listen to me, that Israel would walk in my ways. I will soon subdue their enemies. Hallelujah. சீக்கிரத்தில் எதிராளிகளை தாழ்த்தி விடுவார், சத்துருக்களை மட்டம் தட்டி விடுவார். ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். வைத்தியர் சொல்றது போல கேட்டால் நலமாயிருக்கும். வைத்தியர் சொல்லி என்ன பண்ணாரு? ஏமாத்தினாரா? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? வைத்தியர் என்ன சொன்னாரு? வைத்தியர் சொன்னதை நம்பி ஏமாந்தீங்களா? பாவம், உங்களை ஏமாத்தி போட்டா வைத்தியம். ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார், பொய் சொல்லாதவர், உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு வழியில நடக்கும். ஆண்டவருக்கு வழி எங்க இருக்கு? ஆண்டவருக்கு வழி இங்கே இருக்குது. அவர் தான் வழி. அவர் காட்டும் பாதையில நம்ம நடந்தா போதும். எங்க மாமா இப்படி சொன்னாங்க, எங்க தாத்தா அப்படி சொன்னாங்க. சித்த வைத்தியம் சூப்பரான வைத்தியம். ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டவங்களை குணமாக்கியாச்சா, முடிஞ்சு போச்சு. இனி என்ன சித்த வைத்தியமாகுது, செத்த வைத்தியமாகுது. அதுக்கு பின்னால போனா கதை குழப்பம்தான். பிறகு சாவு தான் வரப்போகுது. ஐயோ, ஆண்டவருக்கு நம்ம முதலாவது செவி கொடுத்தா ரொம்ப நல்லது, நன்றாக இருக்கும்.
அடுத்து அவர் வழியில் நடக்கணும். எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்க, நீங்க நல்லா கவனிக்கிறீங்க, செவி கொடுக்குறீங்க, சந்தோஷம். ஆனா ஆண்டவருக்கு வழியில் நடந்தா ரொம்ப நல்லா இருக்குமே. அப்படி யாராவது நடக்கிறவங்க இருக்கிறாங்களா இந்த சபையில? இருக்கிறாங்க சிலர், எல்லாரும் அல்லவே சிலர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா வேகமா சொல்லிடுவோமா? அல்லேலூயா. சிலர் தான் அப்படி கையை வச்சு அல்லேலூயா சொல்றாங்க, எல்லாரும் இல்லையா? ஏன் எல்லாரும் இல்லை? உங்களுக்கு சொல்ற ஆண்டவர் சொல்றதெல்லாம் புரியுது இல்லையா? ஆண்டவர் என்ன பாஷையில பேசுறாரு? நமக்கு பாஷையில தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தர புரியலையா? தமிழ் புரியலையா? ஆண்டவர் சொல்லதை நீங்க கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? செவி கொடுக்குறீங்களா? ஆண்டவர் வழியில் நடக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கா? அதெல்லாம் யாரால முடியும்? நாங்க எங்க வழியில தான் நடப்போம், நாங்க போற ரூட்ல தான் போவோம். நீங்க எங்களை ரூட்டெல்லாம் மாற்றணும்னு நினைக்காதுங்க. இதுதான் இந்த சபையில உள்ள வேலை தான். அவங்க எல்லாம் நம்ம ரூட்டை மாத்திடுவாங்க. உங்க பழைய பாதை கொஞ்சம் மாத்துங்க. இது ஜீவ பாதை, புதிய பாதை. இந்த பாதையில மரணம் இல்லை, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு செம்மையாய் தோன்றுற வழி இருக்குது, உங்களுக்கு செம்மையாய் தோன்றுற வழி இருக்கு. அது முடிவோ மரண வழிகள். புரியுங்களா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும், அவர் வழியில் நடக்கணும். நல்லா இருக்கலாமே? நல்லா இருக்க முடியாதா? நல்லா இருக்கலாம். உங்களுக்கு அப்படி விசுவாசம் இருக்கா? ஹல்லேலூயா. ஆமா, சொல்ல போல கேட்டா போதும், அது போல நடந்தா போதும். கேட்கறது போல கேட்டுட்டு உங்க இஷ்டம் போல எல்லாம் செய்யறா, அதுக்கு நானா காரணம்? நீங்க கேட்கறது போல கேட்டுட்டு உங்க இஷ்டம் போல எல்லாம் செய்யுங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு. அப்படி ஆண்டவர் சொல்லல. நீங்க கேட்கறது போல கேட்டு ஆண்டவர் வழியிலேயே நடக்கும். ஆண்டவர் வழியில் நடப்போமா? அது நல்லா இருக்குமே. அந்த பாதையில போனா நமக்கு ஜீவன் இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, அழிவு இல்லை. அப்ப ஜனத்தார் எல்லாம் நம்ம வெறுப்பாங்களா? ஏன் எதுக்கு இருக்கிறாங்க? அவங்களும் நம்ம கூட வந்துடுவாங்க. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் சமாதானம் ஆகும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். நல்லது, நல்லா இருக்கலாம். அடுத்து மாமி கேட்கிறியா? அவர் வழியில நீ நடக்கணும். நீ மனம் திரும்பின, ஞானஸ்நானம் பெற்றேன், பரிசுத்தாய் பெற்றேன் சொல்றது எனக்கு தெரியுது. நல்லா பேசுற, பேச்சில குறை இல்லை. Can you say that you are walking in the ways of the Lord? ஆண்டோட வழியில நான் நடக்கிறேன்னு ஒரு நாள் சொல்ல முடியுமா? அப்படி இருந்தா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கையின் பாதிப்புகள் எல்லாம் மாறிடும். அது வியாதியோ, அது கடனோ, அது பிசாசு பாடாரோ, அது எதிர்ப்போ, அது தீமையான காரியம் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாம் ஆண்டவர் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்துடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும், ஆண்டவருக்கு வழியில் நடக்கணும். இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே வரும். இதை செய்தா ஆண்டவர் பெரிய வெற்றியை தருவார். சத்துருக்கள் மேல் ஜெயம் தருவார், பிசாசின் மேல் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. அடுத்து தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுகிறார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரம் 18 வசனம் படிச்சீங்கன்னா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை கொண்டு, என் கற்பனைகளை கவிழ்த்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஆண்டோட கற்பனைகளை கவனிக்கணும். கொஞ்சம் கவனிச்சு போங்க. ஒன்வேல பார்த்து போங்க, ரோட் கிராசிங் பார்த்து போங்க. ஆண்டோட கற்பனைகளை கொஞ்சம் கவனிக்கணும். எதையுமே கவனிக்கிற கிடையாது. அவங்க புஷ்குன்னு ஓடிடுவாங்க. ரோட் கிராசிங், இங்க இபி லைன் போகுது, எதையாவது கவனிக்கிற பழக்கம் உண்டா? நாங்கெல்லாம் எதையுமே கவனிக்க மாட்டாங்க. மூட்டை முடிச்ச தூக்கிட்டு ஓடிடுவோம். அதான் இடிபட்டது, காலை வண்டி இடிச்சது. அதான் கவனிச்சு நில், கவனி செல். பார்த்துருக்கிறீங்களா? போர்டு பார்த்துருக்கீங்களா? எப்பா ஆண்டோடைய கற்பனை கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டோட கற்பனை உங்களுக்கு சொல்ல கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க அங்கெங்கேயோ பார்த்துட்டு இருக்க கூடாது, வேற எதையோ நினைச்சிட்டு இருக்க கூடாது. சொல்றதை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு முடியுதா? கவனிக்க முடியுதா? ஆர் யூ ஏபிள் டு லிசன் வாட் வி சே? நாங்க சொல்ற உங்களுக்கு கவனிக்க முடியுதா? வாத்தியார் சொன்ன கதை போல, வாத்தியார் கணக்கு பாடம் சொல்லிட்டு இருந்தாரு. திடீரென்னு கேட்டாரு, நான் சொன்னதெல்லாம் நுழைந்ததான் ஒரு வார்த்தை விட்டாரு. அங்க ஒரு பையன் எதை கவனிச்சுட்டு இருந்தான்னா, அந்த இந்த கூரை போட்டிருந்த கீத்து கூரையில ஒரு பெரிய எலி போயிட்டு இருக்கு. அப்ப அவன் அதை பார்த்துட்டு இருந்தான். வாத்தியார் சொன்னதை அவன் கவனிக்கல. அதனால அவர் கேட்டாரு, எல்லாம் நுழைந்ததான் கேட்டதில்ல, அவர் கணக்கு பாடம் நுழைந்ததான் கேட்டார்.
இவன் நினைச்சான் எலிய கேட்கிறாருன்னு. எல்லாம் நுழைந்தது, வால் மட்டும் நுழையவில்லை என்று சொல்லிவிட்டான். இது போல விசுவாசிகள் இருந்தா நல்லா இருக்காது, நல்லா இருக்காது. ஆண்டோடைய கற்பனைகளை கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் கவனிங்க. நீங்கெல்லாம் கவனிக்கிறீங்களா தம்பி? கவனிக்கிறீங்களா? அப்போ நல்லது, நல்லது. அப்பா அம்மா என்ன சொல்றாங்களே கவனிக்கிறீங்களா? சிலர் கவனிக்கவே மாட்டாங்க. அந்த தமிழர் தண்ணி கொண்டு வா, அவங்க கொண்டே வர மாட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு, நான் தண்ணி கொண்டு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ ஏன் கொண்டு வரல? நீங்கள் சொல்லலையே. இன்னைக்குள்ள கொடுமை, குடும்பங்களில் நடக்கிற கொடுமை தான்ப்பா. கவனிக்கிற கிடையாது. தாய் என்ன சொல்றாப்புல, தகப்பன் என்ன சொல்றாப்புல கவனிக்கிற கிடையாது. வாத்தியார் என்ன சொல்றாரு கவனிக்கிற கிடையாது. ஒன்று தூங்குறது, இல்லைன்னா விளையாடுறது, இல்லைன்னா வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறது, அங்கே ஏதாவது பார்த்துட்டு இருக்கு. அப்போ எப்படி வாழ்க்கை, எப்படி படிப்பு நல்லா இருக்கும்? பெற்றோர் சொல்றதை கவனிக்கிறதே கிடையாது. அவன் இஷ்டம் போல போறதுதான். ஒரு வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்காது. ஆண்டவர் சொல்றதை கவனிச்சா நல்லா இருக்கலாமே. ஆண்டவர் எங்க சொல்றாரு? ஆண்டவர் சபையில சொல்றாரு, நம்ம நல்லா இருக்குதுதான் சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? எங்களுக்கு கவனிக்கணும்னு ஆசையா இருக்குது, ஆனா கவனிக்க முடியல. அப்படியா? என்ன பண்ணுது உங்களுக்கு? அது என்னதோ பண்ணுது, தலையை சுத்துது. அதான் பிசாசு போல. கவனிக்கணுங்க, கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றத கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப ஆண்டவர் சத்துருக்களை தாழ்த்தி போடுவார். என் கற்பனைகளை கவனித்தாயனால் நலமாயிருக்கும், அப்ப சமாதானம் நதியை போல இருக்கும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதான் அழகா சொல்றாரு, if you had obeyed me then peace would have come to you like a full flowing river. Good things would have come to you again and again like the waves of the sea. சமுத்திரத்தின் அலைகளைப் போல மென்மேலும் நல்ல காரியங்கள் நடக்கும் என்று சொல்கிறார். தமிழ் பைபிள் வித்தியாசமா இருக்கு. உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும் என்று தமிழ் பைபிள் அப்படி இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அருமையா இருக்கு. Good things would have come to you again and again like the waves of the sea. சமுத்திரத்தின் அலைகளைப் போல மென்மேலும் நல்ல நல்ல காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. சமாதானம் எப்படி இருக்கும்? It would have come to you like a full flowing river. நதி புரண்டு ஓடுகிற ஜலத்தை போல சமாதானம் பெருகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனைகளை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா எத்தனை பேர் சமாதானமா வாழ்கிறீங்க? எனக்கு சமாதானத்தை எல்லாரும் கெடுக்கிறாங்க. என் பிள்ளைங்க என் சமாதானத்தை கெடுக்கிறாங்க, என் புருஷன் என் சமாதானத்தை கெடுக்கிறான், என் மனைவி என் சமாதானத்தை கெடுக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறானே கொலைபாதக பையன், உருப்படாம போனவன், சாப பிடிச்ச பையன், எனக்கு சமாதானத்தையே கெடுக்கிறாங்க. என்னால நிம்மதியா வாழ முடியல, எனக்கு தூக்கமே வரல, எனக்கு சமாதானமே வந்து. அவர் சமாதான காரணர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எனக்கு மாமியாருக்கு கொடுமையை நான் யார்கிட்ட சொல்ல? அவர் நிம்மதியா வாழ விடுறாள? மாமியாருக்கு கொடுமையை மருமக சொல்ற, மருமகளுக்கு கொடுமையை மாமியார் சொல்ற. ஆண்டவருடைய கற்பனைகளை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கலாமே, சமாதானமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு சமாதானமே இல்லைங்க, ரொம்ப நாளாச்சு. எனக்கு சமாதானம் கெட்டு போச்சு. எனக்கு சமாதானத்தை நீயும் கெடுக்க முடியாது, உன் குடும்பமும் கெடுக்க முடியாது. நான் ஆண்டவருடைய கற்பனைகளை கவனிக்கிறவன். அல்லது we listen to the commandments of the Lord. You cannot take away our peace. எங்களுக்கு சமாதானத்தை யாரும் தூக்கிட்டு பெற முடியாது. நாங்க ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். we know whom we serve. ஹல்லேலூயா. அது வியாதியானாலும் சரி, டாக்டர் சொல்றாரு நீங்க கொஞ்ச காலம் தான் வாழ முடியும். கும்பகோணத்தில் ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே என்கிட்ட சொன்னாரு, நீங்க எப்படி உயிரோட இருக்கிறீங்கன்னு கேட்டார். பரவ சொல்றாரு ஒரு ஆபரேஷன் பண்ணணும். உயிரோட இன்னைக்கு வச்சிருக்கிறாரு, ஒரு ஆபரேஷன் பண்ணல. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சா போதும். You shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். கவனிக்கிறது இல்லையே. Why was there an accident? அங்க ஏன் ஒரு விபத்து? அங்க போட்டிருக்கு அபாயகரமான வளைவு, அதை கவனிக்கல, விட்டார் வண்டி. ஐயா
கவனிக்கணுங்க. வண்டி ஓட்டுறவரும் கவனிக்கணும், நடந்து போறவரும் கவனிக்கணும். விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய கற்பனைகளை கொஞ்சம் கவனிச்சிட்டோம்னா உங்களுக்கு தூக்கம் வருதா பாஸ்டர்? இந்த சில காலத்தில் உங்களுக்கு சில கஷ்டம்லாம் வந்துள்ள தூங்குனீங்க? நல்லா தூங்கினேன். ஐ வாஸ் இன் பீஸ், நான் சமாதானத்தோடு இருந்தேன். ஆண்டவருடைய கற்பனைகளை கவனிக்கிறவனுடைய சமாதானத்தை யாரும் எடுத்துட்டு போக முடியாது, யாரும் தூக்கிட்டு போக முடியாது. ஆமா, நீ வேணும்னா பரிச்சை பண்ணி நீ பரிச்சை பார்த்துட்டல என்கிட்ட. ஆடி பார்த்தேன், ஓடி பார்த்தேன், உருண்டு பார்த்தேன், புரண்டு பார்த்தேன். ஆண்டவருடைய கற்பனைகளை கவனிச்சுட்டே இருந்தா போதும், சமாதானம் இருக்கும், நதியை போல இருக்கும். நல்ல நல்ல காரியங்கள் மென்மேலும் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் கரெக்ட், அதுதான் உண்மையான மொழிபெயர்ப்பு, உண்மை. ஹல்லேலூயா. எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது பழைய ஏற்பாடு. அந்த ஒரிஜினல் ஹீப்ரூஸ்லேருந்து வந்திருக்கு. என்னது? குட் திங்ஸ் would have come to you again and again. ஆண்டவருடைய வார்த்தைகள் கொஞ்சம் கவனிக்கணும்ப்பா. உனக்கு வேண்டிதான் சொல்றது, பெற்றோர் பிள்ளைகளுக்காக தான் சொல்றது. வாத்தியார் உனக்காக தான், மாணவனாய் உனக்காக தான் சொல்ல. ஊழியக்காரன் சுய லாபத்துக்காக சொல்லல, உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு நிற்கிறது. கடுப்படிச்சு சொல்லல, பொறாமை எரிச்சல்ல சொல்லல, எவரும் எக்கேடு கட்டு நாசமா போட்டுன்னு சொல்லல, நல்லா இருக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சமாதானமா இருக்கிறான். ஹல்லேலூயா. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். பயந்து போய் நடுங்கி அறையெல்லாம் கூட்டிட்டு இருந்தாங்கல்ல, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர்களுக்கு தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார், தெம்பா இருங்கன்னு சொல்றாரு, தைரியமா இருங்கன்னு சொல்றாரு. உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அவர் சொல்றதை நான் கவனிக்கிறேன், ஆண்டவர் சொல்றதை நான் கவனிக்கிறேன். பார்த்துக்க, அதான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். நீ ஆண்டவர் சொல்ல கவனிக்க மாட்டேன், நான் ஆண்டவர் சொல்லதை கவனிச்சுட்டே இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறார்? சொல்லும்படியே கேட்கிறேன், சொல்லும்படியே கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல கவனிக்கிறீங்களா? நல்லா இருக்கிறான், நல்ல காரியம் வரப்போகுது, நல்ல காலம் பிறக்க போகிறது. ஹல்லேலூயா. என் வீட்டு கேட்டு பக்கத்தில் வந்து நின்னீங்கன்னா ராத்திரி பகலும் அவ்வப்போது குடுகுடுப்பக்காரங்க குடுகுடுப்ப சவுண்ட் வருது. கேட்டிருக்கீங்களா? யாரா கேட்டீங்களா? அங்கே வந்திருந்தா தானே தெரியும். அங்கே ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு டின் ஷீட் இருக்கு, அது இன்னொரு கிளாம்பில் தட்டி குடுகுடுப்பக்காரன் எப்படி தட்டுவோம் அப்படியே கேட்கும். நல்ல காலம் பிறக்க போகிறது. யாருக்கு? ஆண்டவருடைய கற்பனைகளை கவனிக்கிறோம், அதை கவனிக்கணும். ஹல்லேலூயா. சமாதானம் உண்டா? இருக்கு. சந்தோஷம் வருமா? வரும். ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு ரட்சகர் சொல்லியிருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் வேற, மாறாத சமாதானம். நல்லா இருக்கலாங்க, உடம்புக்கும் பாதிப்பில்லை, மனசுக்கும் பாதிப்பில்லை, வாழ்க்கைக்கும் பாதிப்பில்லை. ஆண்டவருடைய கற்பனைகளை நான் கவனித்து வாழ்கிறேன். என்னை சமாதானத்தோடே ஆண்டவர் காத்து வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க சமாதானமா வாழலாங்க. எனக்கு சமாதானமே இல்லை, நிம்மதி இல்லை, எனக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல, எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது. ஆண்டவரே நான் என்ன செய்ய? கொஞ்சம் கவனி தம்பி, நான் சொல்றேன் கேளு கொஞ்சம். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு ஸ்திரீ தன்னுடைய புருஷனோடு சண்டை போட்டுட்டு அவள் வீட்டிலே யாருன்னு சொல்லாமல் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டான். நான் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருந்தேன். என் மனைவி சொன்னாப்புல, இன்னும் வந்திருக்கிறாப்புல, உனக்கு கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல கொஞ்சம் கவனின்னு சொல்லி முடித்ததும் அவள் தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு போய்விட்டாள். ஹல்லேலூயா. அது நீங்கள் யாரும் இல்லை, இன்னொரு ஆள் இங்கே, அந்த ஆள் யாரும் இங்கே வரல. சொல்லுகிறது புரிகிறதா? ஆண்டவருடைய கற்பனைகளை உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம், சொல்லித்தரோம். நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து செயல்பட்டீங்கன்னா எனக்கு சமாதானமே இல்லை. ஒரு கோயிலில் சபையார் எல்லாரும் எழுப்பி சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? நாங்கள் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வருகிறோம், எங்களுக்கு சுகமே இல்லை. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இவருக்கு ஏன்டா இப்படி பண்றாருங்க? செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை ஏன் செய்ய ஆண்டவர் சொன்னாரா? இல்லை இல்லை, நீங்க கொஞ்சம் முதலாவது சொல்றத கவனிங்க.
அல்லேலூயா. அங்கே ஒருத்தன் மோட்டார் அந்த காரை கொண்டு அந்த மாட்டுக்கு மேலே மோதினான். ஏன்? அவர் டிரைவிங் ஸ்கூலில் அவர் கற்றுக் கொடுக்குறவர் சொன்னதை கவனிக்காமல் விட்டுட்டான். ஆண்டவருடைய கற்பனைகளை கொஞ்சம் கவனிச்சான், சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிப்பீங்களா? உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா? எங்களுக்கு மனசுல தோன்றதுவோ எல்லாம் நாங்கள் செய்வோம் சொல்லுவோம். யோரம் நீங்க தப்பு பண்றீங்க. அதனால சமாதானம். யார் என்ன பண்ணாலும் ரொம்ப ஒன்றும் அசைக்காது. ஆண்டவர் சொல்லதை கவனிப்போம். அல்லேலூயா. இப்படி செய், இப்படி செய், இப்படி பண்ணு, சரிங்க, போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. எங்க சமாதானத்தை கெடுத்து போட்டீங்களே நீங்க. யார்? நானா கெடுத்தேன்? உனக்கு சமாதானத்தை நீ தான் கெடுத்த. நானா காரணம்? வாயில வந்தபடி எல்லாம் பேசுறது, அடுத்தவங்கள்ட்ட சண்டை போடுறது, அடுத்தவங்கள புண்படுத்துறது, அடுத்தவங்கள்ட்ட ஆவேசப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது இல்லை, கொஞ்சம் சைப்புத்தன்மை கிடையாது, எடுத்தறிகிறது, வீட்டில் இருக்கிறத உடைக்கிறது. ஆமா, அப்ப எப்படி சமாதானம் வரும்? ஆண்டோட கற்பனைகளை கொஞ்சம் கவனிச்சுட்டா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அல்லேலூயா. 10 கற்பனைகளை பற்றி ஆண்டவர் சொன்னார்ல, மோசே இடத்துல சீனாய் மலையில சொன்னார்ல. லைஃப் ஸ்டடிக்கு வந்தா தானே புரியும். ஆண்டவருடைய கற்பனைகளை கொஞ்சம் கவனிக்கிறது உண்டா? உள்ள. பிறர் பொருளை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குண்டான யாரையும் உனக்கு ஆசைப்படண்டா. அடுத்தவனுக்கு மண்ணு வேண்டாம், அடுத்தவனுக்கு கல்லு வேண்டாம். கமலம் செத்து போனாலும் அவனுக்கு அவதாரங்கள் நாட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. வயசானாலும் எல்லுக்கல்ல புரட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இறங்கி இருக்கு. விசுவாசி ஆண்டவருடைய கற்பனை கொஞ்சம் கவனிக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்து திருப்தி அடைவார்கள். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிஞ்சிருப்பதாக. உனக்கு அள்ளிக்கு போகணுமா? மண்ணு வேணுமா? கல் வேணுமா? மண்ணையும் கல்லையும் அள்ளி கொண்டு போ. இவ்வளவுதானே சாந்த குணம். அல்லேலூயா. பொறுமை, பொறுமை, தயவு, நற்குணம் எல்லாம் இருக்கா? அதெல்லாம் எங்களுக்கு கவனிக்கலாம் முடியாது. அதெல்லாம் இப்ப நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாங்க இப்ப 2ல் 1க்கு வரணும். 2ல் 1க்கு வரணும். என்ன 2ல் 1க்கு? வெட்டு 1 துண்டு 2. அப்படியா? ஓ, நீங்க இயேசுநாதரை கவனிக்கிறவங்களா? நீங்க யார கவனிக்கிறவங்க? உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறா? அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடு நம கைப்பட்டதினார், அவர் சோதிக்கப்படும் நமக்கு உதவி செய்ய வல்லவரோ. இன்ப துன்ப நேரத்திலும் உன் அன்புள்ள இயேசுவை பார். அவருடைய முகத்திலே துப்பினார்கள், அவருடைய சிரசிலே கோலால் அடித்தார்கள். அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. சொல்றதை கொஞ்சம் கவனிக்கிறியா? உனக்கு மாதிரி யார்? Who is your role model? Your mother who was dead and gone. உனக்கு மாதிரி யார்? இயேசு நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அதை கொஞ்சம் கவனி. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை, அமைதியா இருக்கிறாரு. இது என்ன? இப்படி எல்லாம் இருந்தா எல்லாரும் நம்ம ஏமாத்திடுவாங்க. அப்படியா? ஏமாத்திடுவாங்களா? எங்க ஏமாத்திடுவாங்க? யாரும் ஏமாற்ற முடியாது. அவருடைய கற்பனைகளை கவனித்தால் சமாதானமா இருக்கலாம். நதியை போல இருக்கும். நல்ல நல்ல காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சொல்ல சொன்னார், அதை தான் சொல்லிட்டு நிற்கிறேன். அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாரு. 4-5 வசனங்களை படிச்சீங்கன்னா 119ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை படிக்கிறதில்ல. உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். ஆண்டவர் கட்டளைகளை நாம் கருத்தாய் கைக்கொள்ளும்படி கற்பிக்கிறார். The Lord is teaching His commandments to us. ஆண்டவர் நமக்கு சொல்லி தராம இல்லை, எல்லாம் முறைப்படி நமக்கு சொல்லி தந்துட்டு தான் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளை கற்பித்து கொடுத்தது போல நம்ம எல்லாம் கைக்கொள்ளும்படி ஆண்டவர் கற்பித்து தருகிறார். ஆனால் நம்ம அந்த கற்றுக் கொடுத்தது போல நடக்கலையே. அதான் சொல்றேன், உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி நடைகள் சிறப்பட்டால் நம்ம கொஞ்சம் ஸ்டெடியாக வேண்டியது. ஆண்டவர் நமக்கு அவருடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆனா
அதை கை கொள்ளும்படி நாம சிறப்படும். நம்ம கை கொள்ளணும்னு ஒரு எண்ணம் இருக்கா? எல்லாம் இப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்மளால கை கொள்ள முடியாது. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக. அங்க பருத்தி போட்டிருக்கு, பருத்தியில போய் பஞ்சு எடுக்கணும், வயலுக்கு தண்ணி பாய்க்கணும். ஆமா, அங்க ஒரு புரோக்கர் மாடு அங்க கூப்பிட்டாரு, நமக்கு அதுல 100-200 கிடைக்கும். இப்ப சீசன் வரப்போகுது, ஆடி சீசன், நம்ம நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய நேரம். எப்படி ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறது? நம்ம தொழில் முக்கியம் இல்லையா? தொழிலும் வேணும் வேண்டாமா? தொழில் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வர தொழில் வேணும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு டியூஷன் இருக்காமே. அப்படியா? சார் சொல்றாரு, அவர் படிக்கட்டும், சார் படிக்கட்டு. ஆண்டவர் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும்படி நமக்கு போதிக்கிறார், அது உண்மை. ஆனா அதை கை கொள்ளும்படி நம்ம சிறப்பட்டால், நம்ம ஸ்டடியானா, லார்ட் யூ கேவ் அஸ் your instructions and told us to always obey them. How I wish I could be more faithful in obeying your laws. அப்படி சொல்றார். தமிழுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். அதை கை கொள்ளும்படி நம்ம கொஞ்சம் தெளிவடைய வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. கை கொள்ளணும்னு என்ன இருக்கா? இப்படி ஒரு மனசு இருக்கா? ஆண்டவரே, நாங்க என்ன செய்கிறது? எல்லாம் சொல்றாங்க, ஆனா எங்களுக்கு கை கொள்றதுக்கு தான் மனசு இல்லை. கருத்தாய் கை கொள்ளும்படி கற்பித்து கை கொள்ளும்படி நடைகள் சிறப்பட்டால், நீங்க கொஞ்சம் ஸ்டடி ஆயிட்டுன்னா நல்லா இருக்குமே. கை கொள்றதுக்கு மனசு இருக்கா? நீங்க இப்படி எல்லாம் சொல்றதுனால தான் நாங்க ஒரு மனதாக கடின உபதேசம் என்று சொல்கிறோம். நீங்க சொல்லிட்டு விட்டுருங்க. பாஸ்டர் சார், யூ டெல் அஸ் அண்ட் கோ. நீங்க சொல்லிட்டு போயிருங்க. நாங்க கை கொள்றோமா கை கொள்ளலான்னு நீங்க பாக்குறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நாங்க முடிஞ்சதை பார்ப்போம். என்ன வெற்றிலை போடலான்னு நினைக்கிறீங்களா? அதை கிட்ட வார்த்தை பேசலான்னு நினைக்கிறீங்க? இல்லை சண்டை போடலான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் அவருடைய கற்பனைகளை மோசையை கொண்டு கற்பித்தார். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்தார். அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்களை கொண்டு கற்பிக்கிறார். கை கொள்ளணும்னு வேறு என்ன இருக்கான்னு தான் கேட்கிறோம். அதன்படி வாழணும்னு மனசு இருக்கா? அதெல்லாம் முடியாதுங்க. ஒரு ஆவிக்குரிய சபையில் ஒரு உத்தமமான விசுவாசி, அவர் ரொம்ப ஏழ்மையா இருந்தவர். அவர் தொழில் செய்து நல்ல பெரிய பணக்கார ஆகிட்டார். அவருடைய பிள்ளைங்கள்லாம் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணிதான், ஆடம்பரமான கல்யாணம். பிறகு அவர் அங்க ஒரு மோரியில காலை விட்டுட்டார். மோரினா புரியுதா? அவர் ஒரு சாக்கடையில காலை விட்டுட்டார். வாழ்க்கையில அவருக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டது. அவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார், என்னடா பண்ணலாம், நம்ம இந்த சபையில இருந்தா எப்படி காலம் சொல்றது? இந்த சபையில கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்லுவாங்க. பரிசுத்தவான்களை சபையிலே தேவன் அஞ்சப்படத்தக்கவர், பரிசுத்த தேவன் நீரே பாடுவாங்க. என்னடா பண்றது? அப்படியே யோசிச்சுட்டே இருந்தார். என்ன காரணத்தை பண்ணி நம்ம போயிடலான்னு யோசிச்சுட்டே இருந்தார். அவர் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நைசா நழுவிட்டார், சபைக்கு போயிட்டார். அந்த ஊழியக்காரருக்கு மனசுல ஒன்றும் நோக வரல. அந்த விசுவாசி அவர் திருந்துவாருன்னு இவர் எதிர்பார்த்தார். அவர் திருந்தல. அவர் மோரியில கால் விட்டு கழுத்து வர இப்படி மூக்கு வர தண்ணி, மோரி தண்ணி வந்துட்டு அப்படி மூழ்கிட்டார். சாக்கடையில உள்ள போயிட்டார். பொம்பளை சாக்கடையில மூழ்கிட்டாருன்னு, வேற ஒன்றும் இல்லை. பிறகு எப்படா வெளியே ஓடலான்னு பார்த்துட்டு இருந்தார். வெளியே போயிட்டார். அந்த ஊழியக்காரன் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, இன்னாரு சபையை விட்டு போயிட்டாரு. நான் கேட்டேன், என்ன காரணம்? நீங்க என்ன சபை நடத்துறீங்க? கேட்கணும் இல்லையா? அவன் கேட்டாச்சு. தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. நான் என் உடன் ஊழியர்களோடும் சொல்லவில்லை, சபையாருக்கும் தெரியவில்லை, என் குடும்பத்தாருக்கும் என் இனத்தாருக்கும் தெரியவில்லை. தேவ மனுஷனே, உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறேன். அவர் பாவத்தில் விழுந்து விட்டார். அவர் சொல்றாரா, இவங்க சொல்ற போதனை எல்லாம் கை கொண்டு எப்படி யார் வாழ முடியும்? யார் வாழ முடியும்? இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வானத்தில் இறங்கின அப்பம், நான் மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தம் மெய்யான பானம். அதெல்லாம் யார் கை கொள்ளும்? யார்? இது கடின உபதேசம். இதான்ப்பா கடின உபதேசம் தம்பி, இது ரொம்ப கடின உபதேசம் தான், நானே ஒத்துக்கொள்கிறேன். நீங்க சொல்லிட்டு போயிருங்க, நாங்க படிக்கிறோம் படிக்கல, அது எங்க காரியம்? நீங்க படிக்கணும், நீங்க படிச்சு பரீட்சை எழுதணும்,
பரீட்சை எழுதி நீங்க பாஸ் ஆகணும். அப்படிதான் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறோம். அங்க உங்க அண்ணாச்சி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் பள்ளிக்கூடம் புகழ் பெற்று நின்று கொண்டிருக்கிறது. இயேசுராஜாவுக்கு மகிமையாக இருக்கிறது. ஆண்டவர் வரும் நாளில் வெட்கப்பட்டு போகாமல் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாக வேண்டும் அல்லவா? அதுக்குத்தான் ஆண்டவருடைய கட்டளைகளை உங்களுக்கு கருத்தாய் கை கொள்ளும்படி போதிக்கிறோம். நீங்கள் கருத்தாய் கை கொண்டால் நலமாய் இருக்கும். கருத்தாய் கை கொள்ளணும்னு மனசு இருக்கா? இதெல்லாம் முடியாதுங்க. கமிஷன் எல்லாம் வாங்காம யார் வாழ முடியும்? கள்ளத்திராசு பிடிக்காம யாரு தொழில் செய்ய முடியும்? கலப்படம் பண்ணாம நல்ல எண்ணெய் அதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் அது அந்த காலம் பாஸ்டர், அது உங்க தாத்தா பாட்டி காலம். இப்ப எல்லாம் அதெல்லாம் முடியாது. எல்லாம் மேல் பிராக்டிஸ் தான். எல்லாமே ஏமாத்தி வரலாம். அப்படி இருந்தாதாங்க நம்ம வாழ முடியும். கமிஷன் வாங்கலைன்னா, தரவு வாங்கலைன்னா, அன்பளிப்பு வாங்கலைன்னா என்ன பண்றது? எனக்கு வாங்குற விருப்பம் இல்லைதான். ஆனா அந்த பசங்க பாக்கெட்ல கொண்டு வச்சுட்டு போயிடறாருங்க. என்னது பணத்தை வைக்கிறாங்க வேற. என் மனைவி சண்டை போடுறா. அப்படியா? மனைவிக்கு தெளிவு இருக்கா? உங்களுக்கு இல்லையா? ஆண்டவருடைய கற்பனைகளை கருத்தாய் கை கொள்ளும்படி நீங்கள் இடம் கொடுத்தால் நீங்க கொஞ்சம் ஸ்டெடியாக்கிங்கன்னா நல்லா இருக்கலாமே. எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம், நிறைவா இருக்கலாம், திருப்தியா இருக்கலாம். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டு வாழ்ந்தால் மிகுந்த பலன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவர் வந்தாருன்னா நான் போயிருவேன். ஹல்லேலூயா! கள்ளத்தனம் எல்லாம் பண்ணி, கலப்படம் எல்லாம் பண்ணி, வஞ்சகம் பண்ணி, ஏமாத்து பண்ணி, தில்லும் முள்ளும் கல்லும் முள்ளும் பண்ணிட்டு இருந்தா போய் சேர முடியாது. நம்ம போக வேண்டிய யாத்திரை இருக்கு, பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எங்க போறோம்? நம்ம எல்லாம் எங்க போறோம்? எங்க போறோம் சொல்லுங்க? ஆறாறு முடிச்சோம், அவரவர் வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு நாளிலே நமது ஆண்டவர் வருவார். இக்கால சத்தம் வானில் துணித்திடுமே. ஹல்லேலூயா! நம் இயேசு மகாராஜன் வந்துடுவார். அந்த நாள் மிக சமீபம். அவரை சந்திக்க ஆயத்தப்படண்டாமா? ஆண்டோட கற்பனைகளை கை கொண்டா நல்லா இருக்குமே. ஆண்டவர் என்னைக்கு வந்தாலும் போயிடுவோமே. ஹல்லேலூயா! போயிடுவோமா? போலாமா? ஆகிருடி. நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டோட கற்பனைகளை கை கொள்ளுங்கன்னு சொல்றேன். பரலோகத்துக்கு போயிடலான்னு சொல்றேன். நாங்க எல்லாம் அதெல்லாம் கேட்போம், கவனிக்க மாட்டோம், கை கொள்ள மாட்டோம். நீங்க சொல்லிட்டு போயிருங்க. நான் சொல்லிட்டு போக மாட்டேன். நான் சொல்லிட்டு நீங்க கவனிக்கிறீங்களான்னு பாக்குறேன், நீங்க கை கொள்ளுறீங்களான்னு கவனிப்பேன். அதுதாங்க இந்த சபை, ரொம்ப கடின உபதேச சபை. நம்ம வேற எங்க போயிட்டோம்னா அவுத்துட்டா மாடு போது எல்லாம் விட்டுருவாங்க. நம்ம ஜாலியா போயிடலாம்டா. அவடா டே அவடா. ஓ அப்படியா? இங்க எல்லாம் கண்காணிக்கிறாரு. அவர் கண்ணால கண்காணிக்கிறார். கண்காணிப்பு காமரா வாட்டி கண்காணிக்கிறாரா? இது யாருக்கு தான் முடியும்? கடின உபதேசம். தம்பி, இது கடின உபதேசம் இல்ல. நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த உபதேசங்களை நீ கை கொள்றதுக்கு தான் சொல்லி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா! இது உனக்கு நன்மைக்கு தான், உனக்கு எதிர்கால நன்மைக்கு தான், உன் புள்ள குட்டிகளுக்காக தான். இதனால எனக்கு லாபத்துக்காக இல்லை, இது நம்ம சம்பாத்தியத்துக்காக இல்லை. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி போதிக்கிற வேளையில மக்களுக்கு ரொம்ப வருத்தம் வருகிறது. அவங்க ரொம்ப விசனப்படுகிறார்கள். நீங்க வருத்தப்படுறதுக்காக சொல்லல, இது வருத்தப்படுறதுக்குள்ள விஷயம் இல்ல. இதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! ஆமா, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, it is good for you to follow closely what they said. அவங்க சொன்னதை நீங்க கவனிச்சா நல்ல நீங்க பின்பற்றினா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஆமா, 2 பேதுரு 1:19 பாத்தீங்களா? அதிக உறுதியான வசனம் நமக்கு உண்டு. கேட்டீங்களா? அவசரத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும், நலமா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா, வசனத்தை கவனிக்கணும், கை கொள்ளணும். ஹல்லேலூயா! அதுக்குதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பைபிள் ஸ்டடி இருக்கு. அது நம்ம பாஸ்டர் இருக்கிறாருல்ல, ஆமா இருக்கிறாரு, இப்ப நிக்கிறாரு. பைபிள் காலேஜ் அவர் படிச்சிருக்கிறாரு, அதனால அவர் கத்ததெல்லாம் படிச்சு கொடுக்கிறாரா? தம்பி, அப்படி இல்லை. நீங்க ஆண்டவருடைய கட்டளையில கை கொண்டு நல்லா இருக்கணும்ல, அதுக்கு தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நீங்க கை கொள்ளணும்னு மனசு இருக்குல்ல, யாருக்கெல்லாம் அப்படி என்ன நல்ல எண்ணம் இருக்கு, ஆண்டவருடைய கற்பனையில நீங்க கற்றுக் கொடுங்க, நாங்க எல்லாம் அதை கை கொள்ளணுங்க. ஹல்லேலூயா!
என்ன எண்ணி வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். வானம் பூமி படைத்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மேலே வானத்தில் கீழே பூமியிலே மனுஷனுக்குள்ள தண்ணீருக்குள்ள உருவும் சொருவும் ஒண்ணு வேண்டாம். நமஸ்கரிக்க வேண்டாம், உண்டு பண்ண வேண்டாம். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அதுதான் இது. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பின்னால் ஆண்டவர் சொல்றாரு, என்னெல்லாம் சொல்றாரு போற கொஞ்ச நேரத்தில் சொல்லித்தாருண்டா பாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கை கொள்ளணும்னு மனசு இருந்தோம்னா நல்லா இருக்கும், தெளிவா இருக்கலாம். ஆண்டவருடைய வருகை குறித்து விழிப்புணர்ச்சியோடு வாழலாம், எதிர்பார்ப்போடு வாழலாம். ஹல்லேலூயா. அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலர்கள் நிருபத்தில் எழுதி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த ஜனங்கள் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் படிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்துக்கும் நீங்கள் விலை இருக்க வேண்டும் என்பதே. இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றை உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கு எங்களுக்கு நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும். எவைகளுக்கு விலகி? விக்கிரகங்களுக்கு விலகி இருங்கள். விக்கிரகங்களுக்கு படைத்தது சாப்பிடக்கூடாது. எனக்கு பசியா இருந்து நான் சோத்திரம் பண்ணி சாப்பிட்டேன், தப்பு. விக்கிரகங்களுக்கு படைத்ததை நம்ம சாப்பிடக்கூடாது. Don't eat food that has been given to idols. Don't eat meat from animals that have been strangled or any meat that still has the blood in it. Don't be involved in sexual sin. If you stay away from these, you will do well. நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அப்போஸ்தலர்கள். அவங்க நிருபம் எழுதி கொடுத்து அனுப்புறாங்க. அதுல என்ன சொல்றாங்க? விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கு விலகி இருங்கள். ஹல்லேலூயா. விக்கிரகங்களுக்கு படைத்தது சாப்பிடக்கூடாது, அதுக்கு விலகி இருந்தா நல்லா இருக்கும். விக்கிரகங்களுக்கு படைத்தது சாப்பிட்டா வயிற்று வலி வருகிறது. என்னோட கூட பைபிள் காலேஜில் படித்த ஒரு சகோதரன், பட்டுக்கோட்டைக்காரரு, அவரு வீட்டுக்கு லீவுக்கு போயிருந்தார். போயிட்டு வந்து ஐயோ வயிற்ற வலிக்குதோ, ஐயோ வயிற்ற வலிக்குதோ, ஐயோன்னு கத்துறாரு. நான் ஏன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உடன் சகோதரன் சொன்னாங்க, என்னையா நீர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப வேண்டிய, நான் தான் ஹாஸ்டல் வார்டன், மெஸ் மேனேஜர், பொறுப்பாளர். என்ன அவரை கண்டுக்கிடாம இருக்கிறீர்? அவர் வயிற்றா வலிக்குதுன்னு கத்திட்டு கிடக்கிறாரு, என்ன வந்து பார்க்க கூடாது? எனக்கு தெய்வீக வெளிப்பாடு கிடைத்தது. நான் உடனே கேட்டேன், அவன் ஊருக்கு போனால அவன் என்ன எங்க போய் சாப்பிட்டுட்டு வந்தான்னு கேளு. எங்க போய் சாப்பிட்டான், என்ன சாப்பிட்டான்? பக்கத்தில் இருந்த சாமி கோவில போய் 2 பணியாரம் திருட்டு வந்தானா. அவன் உண்மையை சொல்லிட்டான். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள், ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய், உனக்கு சுகமாயிரும். பாவ அறிக்கை பண்ணுனா ஆண்டவர் இரக்கம் காட்டினார். ஹல்லேலூயா. விக்கிரகங்களுக்கு படைத்ததை வயிறு பசிச்சாலும் சாப்பிடக்கூடாதுமா. தண்ணியை குடிக்கலாம், அது சாப்பிடக்கூடாது. நீங்க அப்படி சாப்பிட பழக்கம் இருந்தா வயிற்றுல அது கட்டியாக உருளும். ஆமா, வயிற்றுல அது பயங்கர வேலையை காட்டிடும், வயிற்று கோளாற காட்டிடும். நீங்களும் சாப்பிடக்கூடாது, உங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடாது. இது அப்படி செய்தா நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லா இருக்கும். அதுதான் பைபிள்ல சொல்லி இருக்கு. விக்கிரகங்களுக்கு படைத்ததுக்கு விலகி இருக்கணும், இரத்தத்திற்கு விலகி இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கொலை வேறு செயல்கள் என்பதும் அதில் அடங்குகிறது. அடுத்து சில மிருகங்களை கொலை செய்த பிறகு அதுல ரத்தம் இருக்கும், அந்த ரத்தத்தை குடிக்க கூடாது. மிருகங்களுடைய ரத்தத்தை குடிக்க கூடாது, அது தப்பு. சிலர் கொஞ்சம் ரத்தம் கொடுங்க, கறிக்கடையில் போய் கொஞ்சம் ரத்தம் கொடுங்கன்னு வாங்குறது தப்பு. உங்களுக்கு தெரியலையா? கொஞ்சம் கொழுப்பு கொடுங்க. எல்லா டாக்டரும் விளக்குறாங்க, கொலஸ்ட்ரால் வந்துடும், கறி ரொம்ப தின்னாதுங்க. நீங்க அதுக்கடையில் கொஞ்சம் கறி கொழுப்பு கொடுங்க. ஐயே, இதுவும் தெரியாதா? இங்க அப்போஸ்தலர்கள் எழுதி அனுப்புறது என்ன எழுதி அனுப்புறாங்க? விக்கிரகங்களுக்கு படைத்ததை ஒழிச்சிருங்க, வேண்டாம். அடுத்து ரத்தத்திற்கு விலகி இருக்கணும், கொலைவெறி செயல்களுக்கு விலகி இருக்க வேண்டும். அடுத்து ரத்தமாக இருக்கும் இல்லையா, ரத்தம் விலகாமல் சுத்திகரிக்கப்படாத மாம்சத்தை தின்னக்கூடாது, ரத்தத்தோட போட்டு வேக வச்சு தின்னக்கூடாது, அது தப்பு.
அடுத்து நெருக்குண்டு செத்ததுக்கு, ஆக்சிடென்ட்ல சாகுதுல ஆடு மாடு, ஆண்டவருக்கு சோத்திரம். ஆடு அவங்க வீட்டில் உள்ள ஆடு அடிபட்டு தான் நமக்கு 1 கிலோ கறி தந்தாங்க. எப்படி கிடைச்சது கறி? கறி 420 ரூபாயா கிலோ? 1.5 கிலோ கறி கிடைச்சது. அடிபட்டு போனது அங்க பஸ்ல லாரியில, தொடக்கூடாது, அப்படி விலகி இருக்கணும்னு சொல்லி இருக்கு. அப்படி செய்வது நல்லா இருக்கும், நன்றா இருக்கும். ஆமா. அடுத்து அதோட சேர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னது? அது என்னதுன்னு படிச்சு பார்த்தாலும் தெரியுது. வேசித்தனத்துக்கும் விலகி இருக்க வேண்டும் என்பது. டோன்ட் பி இன்வால்வ் இன் செக்ஷுவல் சின் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள். வேசித்தனத்திற்கு ஏதுவான பாவங்களிலே ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர்கள் எழுதி அனுப்பி இருக்கிறாங்க. அது நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும்னா அது உடம்புக்கு நல்லது, ஆத்மாவுக்கு நல்லது, ஆவிக்கு நல்லது. அதுல ஈடுபட்டா நமக்கு பல பாதிப்புகள் வந்துடும். மூலக்கோளாறு வந்துடும், பயங்கரமான வியாதிகள் வரலாம். வேறொரு விஷயம் தெரியுமா? என்னட்ட ஆண்டவர் உணர்த்தினார், உனக்கு சொல்லித்தரேன் கேளுங்க. ஒரு ஆவிக்குரிய சபையில ஒரு அழகான வாலிப பெண், நல்ல அழகா இருந்தா, உன்னை போல இல்லை, உன்னோட சூப்பரான அழகு. முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் அவளுடைய போட்டோவை நான் கொண்டு வந்து உனக்கு காட்டுறேன். she was a beautiful girl. நல்ல அழகான, உயரமா, நல்ல பாடி, அழகான பெண். அவள் தவறான வாழ்வுக்கு, இந்த வேசித்தனத்திற்கு இடம் கொடுத்தாள். அதை குடும்பத்தில் உள்ள எல்லாரும் மூடி மறைச்சி, குளிச்சு மூடி, குளிப்புறா முட்டை போல மூடிட்டாங்க. சபையாருக்கும் தெரியாது. ஆனா கொஞ்ச காலம் கழிந்த பிறகு அந்த ஊழியக்காரனுக்கு தெரியும். ஊழியக்காரன் நமக்கு ஏன் இந்த வம்புன்னு அவர் அமைதியா விட்டுட்டார். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடந்தது. பரிசுத்த மெய்யாக அழைப்புதல், கல்யாண காடு, கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணம் காட்சி, பொண்ணும் கண்டா, பொண்ணை கெட்டினவனும் கண்டா, குடும்பத்தார் எல்லாம் கண்டார். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஆண்டுகள் பல ஆகிவிட்டது. எப்படியும் ஒரு 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த பொண்ணுக்கோ குழந்தை இல்லை. அந்த பொண்ணுக்கோ குழந்தை இல்லை. அந்த தேவ மனுஷனை சந்தித்து ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, உங்க சபையில எல்லாருக்கும் சபையில பிள்ளைகள் இருக்கிறார்களே, இந்த பொண்ணுக்கு ஏன் பிள்ளை இல்லை? உங்க சபையில் உள்ள அந்த பொண்ணு, டோன்ட் மிஸ்டேக் மீ, என்னை தப்பா நீ புரிந்தால் நீ தான் தப்பு பண்ணுகிறாய். நான் உண்மை சம்பவத்தை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சுருக்கமா சொல்றேன். அழகா இருந்தால், நன்றா இருந்தால், நல்ல குடும்பத்துவன், ரட்சிக்கப்பட்டவள், ஞானசனானம் பெற்றவள், பரிசுத்தாய் பெற்றவள், she is barren till death. ஆனால் எல்லாரையும் அந்த பட்டியலில் நான் சொல்லிவிடவில்லை. சில பரிசுத்தவான்களுக்கு கூட பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அது வேற, அது விதிவிலக்கு. அதனால எல்லாரும் அப்படி அந்த லிஸ்ட்ல போட்டாதுங்க, அது வேற விஷயம். இந்த குறிப்பிட்ட கேஸ், when you are young, you young girl, வாலிப பெண்ணே, வேசித்தனத்துக்கு ஒப்பான பாவங்களில் ஈடுபடுவாயானோ, after marriage sometimes you may be barren. கல்யாணத்துக்கு போற ஒருவேளை நீ மலடாய் இருந்தால் உனக்கு யார் பிள்ளை கொடுப்பா? எந்த டாக்டர் கொடுப்பா? Can your husband give a child to you? உன்னுடைய புருஷன் உனக்கு பிள்ளையை கொடுக்க முடியுமா? Beware today. இன்னைக்கு நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பும். Repent today. விளையாடுறியா? You are playing with life. You young boy, you are playing with God. You are playing with fire. நீ ஆண்டவரோடு விளையாடுறியா? நெருப்போடு விளையாடுறியா? If you are committing, if you are doing such a wrong wantonly, நீ வேணும்னு பலாத்காரமா கண்டிப்பாக துணிகரமாக செய்வாயானால், after marriage, if your family life is affected, who will help you? Your mommy won't be alive. Your daddy would be dead and gone. உன்னுடைய தாய் உயிரோட இருக்கலாம், உன்னுடைய தகப்பனும் செத்து போயிருக்கலாம். உன்னை யார் காப்பாற்றுவா? உனக்கு பிள்ளை யார் கொண்டு வருவா? பிள்ளை எடுத்து வளர்க்கலாம் இல்லை? அது நல்ல ஐடியா. சாமியார்கிட்ட சொன்னா போதும், அவர் பிள்ளை எடுத்து கொடுப்பாரு. சிஸ்டர்ஸ் பிள்ளை எடுத்து கொடுக்குறாங்களா? கொஞ்சம் அலைச்சல் தான், வேற ஒன்றும் இல்லை. விளையாடாத. உனக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதனால நீ விளையாடிட்டு நடக்கிற. அப்போஸ்தலர்கள் எழுதி கொடுத்தது தான் நான் சொல்றேன். நல்லா இருக்கணும்னு விரும்புறியா? உன்னுடைய பிந்தின நாட்கள், எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு விரும்புறேன்னா, நான் ஒரு விஷயம் உனக்கு சொல்லி காட்டுறேன், கேட்டுக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், ஆண்டவரை நேசித்தவர்கள், என்னையும் நேசித்தவர்கள், ஆண்டவரை ஆராய்ச்சவங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லையா? நானும் போராடி ஜெபம் பண்ணி பார்த்தேன். அப்ப ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அவங்க என்ன பண்ணாங்களா தெரியுமா?
அவங்க கல்யாணத்துக்கு முன்னால தவறாக வாழ்ந்து அந்த ஸ்திரீயின் வயிற்றிலே குழந்தை உருவானது. அந்த குழந்தை அவ போய் ஆஸ்பத்திரியில் போய் என்ன செய்யப்பட்டா, உப்பு மிளகம் வச்சு கரைச்சி குடிச்சு போட்டான். அதுக்கு பிறகு டில் டேட் பிள்ளை இல்லை, இன்றைக்கு ஒரு பிள்ளை இல்லை. நானும் ஆண்டவர்கிட்ட அழுதேன், புலம்பினேன், உபவாசம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறார். எனக்கு வெளிப்பாடு வர உண்டு, உனக்கு தெரியாதா? அது தெரிஞ்சுக்காது, அதை நீ தெரிஞ்சுக்கிடணும். அதுதான் இப்ப சொல்லிட்டு நிக்கிறேன். இந்த நெருப்புண்டு செத்ததுக்கு ரத்தத்துக்கு அந்த அந்த விக்கிரகத்துக்கு படைச்சதுக்கெல்லாம் விலகி இருக்கணும். கரெக்ட், வெரி குட். வாலிப பிராயத்தில் நம்ம பயபக்தியா ஆண்டவருக்கு பக்தியாக வைராக்கியமா பரிசுத்தமா இருந்தா நம்ம எதிர்காலம் தான் நல்லா இருக்குமே, சந்தோஷமா இருக்கும். உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பார். பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆண்டவரே, யார் செய்த பாவமோ, யார் செய்த பாவம்? நீ செய்த பாவம் தான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். ஆண்டவரே, நானும் ஒரு தப்பு செய்யல. நீ தப்பு செய்யல. பி ஹாப்பி, சந்தோஷமா இரு. பி பிளஸ்ட், ஆசீர்வாதமா இரு, நல்லா இருக்கு. நீ ஆண்டவருக்கு பக்தியா பரிசுத்தமா நல்லொழுக்கமா வாழ்ந்தேன்னா உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். பைபிள் எடுத்துக்குவா, நான் எழுதி கையெழுத்து கொடுத்தாரன் கொடுங்க. இஃப் யூ ஆர் தேர் டு கமிட் evil things, wrong things, young boys and young girls, வாலிப பையங்களே, வாலிப பெண்களே, நீ திமிர்த்தனமா துணிகரமா பண்ணா இன்னைக்கு தேவனுடைய கட்டளை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சொல்லி எச்சரிக்கிறேன். டோன்ட் பிளே இன் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில விளையாடாது. உன்னுடைய பிந்திர கால வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீ தெரியும் அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். முன்னால நீ நிறைய தப்பெல்லாம் பண்ண, காட் நோஸ், ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் எல்லாம் மன்னிச்சு உன்னை விட்டுட்டார். உனக்கு அறியாமையினால தப்பு, ஒரு சந்தர்ப்ப சூழல தப்பு பண்ணிட்டியா? இஃப் யூ கமிட் அடல்ட்ரி, இஃப் யூ கமிட் ஃபார்னிகேஷன், நீ துணிகரமாக வேசித்தனம் விபசாரம் செய்தால், நடப்பித்தால், அதுக்கப்புறம் உன்னுடைய பிந்தின நாட்கள் எப்படி இருக்குமோ பரமபிதாட்ட நீ கேட்டு அறிஞ்சிக்க. அவர் போட்ட சாபம் தாங்க. எங்க சபையில பாஸ்டர் இருக்கிறாருல்ல, அவர் ஆசீர்வாதம் சொல்றதை விட ரொம்ப சாபம் போடுவார். பார்த்துக்க, உனக்கு நான் சாபம் போட வரல, கர்த்தருடைய வீட்டிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். we are here to bless you all. virus be given alone and warning to you today. உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் விரும்புறியா? நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் தரணும் விரும்புறியா? எனக்கு தெரிஞ்ச சிலருடைய வாழ்க்கையில, அவங்க வாழ்க்கையில ரொம்ப விளையாடி வர ஊனமான பிள்ளை, குருடான பிள்ளை, சரியா மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை எல்லாம் பெற்றவங்க உண்டு தெரியுமா? அது காரணம் யூ ஆர் பிளேயிங், டோன்ட் பிளே. சில ஆட்கள் துணிகரமாக விளையாடணும். ஐ எம் சாரி, எனக்கு வேற வழி இல்லை. நான் உங்களை குறிப்பிட்டு பேசும்படியாக இங்கே வரவில்லை. நான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லியே தீர வேண்டும். யூ ஆர் கிவிங் ரூம் ஃபார் யுவர் பீப்புள் டு கமிட் adultery and fornication. உன்னுடைய ஜனத்திற்கு, உன்னுடைய இனத்திற்கு, உன் கூட பிறந்தவனுக்கு பாவம் செய்ய, தீமை செய்ய, விபசாரம் செய்ய, வேசித்தனம் பண்ண இடம் கொடுத்தால், மாமா வேலை மச்சா வேலை பார்த்தால் உன் பாவம் தொடர்ந்து பிடிக்கும். அது விரியனை போல தீண்டும். ஆண்டவர் பொறுத்திருப்பாரு, ஆண்டவர் கண்டுக்கிடாம இருப்பார். நீ நினைச்சிட்டு இருக்கிற பெரிய தப்பு. அவரு போட்ட சாபம் தான், எவரும் போட்ட சாபம் இல்லை. நீ தான் சாபத்தை சம்பாதித்தால். சத்தியத்தை வாங்க, அதை விற்று போடாதே. ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு முடமான குழந்தையா, குருடான ஒரு குழந்தையா? God is faithful, God is righteous. Correct your life today. இன்னைக்கு உன் வாழ்க்கை நீ திருத்தினா God is there to do miracle. அற்புதம் செய்வார். ஒரு நாள் ஒரு ஆராதனையில் கர்த்தர் சொன்னார், if this particular family is ready to correct their life in two things, இந்த குறிப்பிட்ட குடும்பம் ரெண்டு காரியங்களில் தங்களை திருத்திக் கொள்ள தயாராக இருந்தால் இங்கே அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் சொன்ன வேளையில அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அப்படி பிதுங்கிட்டு இருந்தாங்க. பிதுங்கிட்டு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே, அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்துறான். என்னை ஏமாத்தீர்களா? நீ என்னையே ஏமாத்த முடியாது. நீ God is revealing everything. ஆண்டவர் ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்துகிறார்.
நான் எல்லா வெளிப்பாடையும் சொல்லலை, நான் சொல்ல போறதும் இல்லை, எனக்கு தேவை அவசியம் இல்லை. ஆண்டுடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே அறிந்து செய்தால் ஆண்டவர் சும்மா விடுவாரு, கண்டுக்கிடாம விடுவார் நினைச்சிடாத. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ வாழ வேண்டிய காலம் ஏராளம், இன்னும் நிறைய காலம் வாழ வேண்டிய நிலைமையில் இருக்கிறாய். நீ சிறு பிள்ளை, நீ ஒரு இளவயது வாலிபன், நீ குறைந்த வயதுள்ள ஒரு தகப்பன், குறைந்த வயதுள்ள ஒரு தாய். ஆண்டவருக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும். நீ என்னென்ன துணிகிற பாவங்களுக்கெல்லாம் உடந்தையா இருந்தாய் ஆண்டவருக்கு தெரியும். You cannot hide yourself from God. ஆண்டவருக்கு ஒன்றும் மறைக்க முடியாது. புருஷனுக்கு மறைக்கலாம், மனைவிக்கு மறைக்கலாம், பிள்ளைகளுக்கு மறைக்கலாம், ஆண்டவருக்கு மறைக்கவே முடியாது. எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்ப என்ன செய்வோம்? இதுக்கு விட்டுருவோம். ஆண்டவரே நான் ஒதுங்கிறேன், நான் விட்டுறேன், எனக்கு இந்த பாவம் வேண்டவே வேண்டாம், ஆண்டவர் காட்டும் வழியில நான் நடப்பேன், அதுதான் நல்லது. ஹல்லேலூயா. ஷார்ட்கட் ரூட்டெல்லாம் பார்க்காத. ஆண்டவர் உனக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறார். யெகோவா ஈரேன் நாமம் உள்ள தேவன் கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் எனக்கு பலர் பொண்ணு பார்த்து சொன்னாங்க, அங்க ஒரு பொண்ணு இருக்கு, இங்க ஒரு பொண்ணு இருக்கு, படிச்ச பொண்ணு இருக்கு, அழகான பொண்ணு இருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணோட இங்கிலாந்துக்கு போகலாம், நீங்க கல்யாணம் முடிவுக்குள்ளாலே தென்கொரியாவிலே செட்டில் ஆகிடலாம். அப்படியா? என்னுடைய வழிகள் ஆண்டவருடைய வழி அல்ல. ஆண்டவர் சொல்றார், என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. ஆண்டவர் ஒரு வழி வகுத்திருக்கிறார், ஆண்டவர் ஒரு ஒழுங்கு நமக்கு வச்சிருக்கிறார், அந்த வழியில போனா போதும். ஹல்லேலூயா. அதுல ஆசீர்வாதம் உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஊழியம் செய்கிறவங்க உலகத்தில் பல நாடுகள் சுற்றி வரவங்க சொல்றாங்க, என்ன பிரதர், I am going to give my daughter to you. என் மகளை உங்களுக்கு கொடுக்க போறேன். Is it so? I never looked at that girl in that intention. ஒரு நாள் ஒரு வார்த்தை அந்த பொண்ணிடத்துல நான் அந்த எண்ணத்துல பேசல, பழகல. God is my witness. ஜீவனுள்ள தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாப்பா, நான் உன்னோட கெஞ்சி மன்றாடுகிறேன் பாப்பா, கெஞ்சி மன்றாடுகிறேன்னு. எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க டிவியில எல்லாம் பேசுவாங்க. எனக்கு தாய் என்று சொன்னால் அது தவறில்லை என்று எண்ணி உண்மையை பேசுகிறேன். அவங்க எப்போதுமே ஜெபம் பண்றாங்கல்ல, கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே ஆமென்னு சொல்லி முடிப்பாங்க. கெஞ்சி மன்றாடுகிறோம். நான் உன்னிடம் கெஞ்சி மன்றாடுகிறேன் பாப்பா, நீ சம்மதம் பண்ணு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக் கொள்கிறேன். அண்ணே, நான் உங்களிடம் கெஞ்சி மன்றாடுகிறேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக் கொள்ளுங்கள். Don't play, I say. Stop it. Put down your hands. அவ்வளவுதான். அதுக்கு விலகி இருக்கணும். அதான் நல்லா இருக்கும். பைபிள்ல சொல்லி இருக்கு. நீ நல்லா இருக்குது தான் ஆண்டவர் சொல்ல நானும் சொல்லிட்டு நிக்கிறேன். இது மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இதுக்கு முன்னாலேயும் கொஞ்சம் சொன்னேன், இப்போ சொன்னேன். நீ ஒரு ஆளா இந்த சபையில வாலிப பொண்ணு, நீ ஒரு ஆளா வாலிப பைய, நிறைய வாலிப பையங்க இருக்கிறாங்க, நிறைய வாலிப பொண்ணுங்க இருக்கிறாளுங்க. எங்கேயும் ஓடிடாத, எவ்வளவு முன்னாலே ஓடிடாத, எவ்வளவு இழுத்துட்டு ஓடிடாத. ஆண்டவருக்கு நல்ல அழகான பொண்ணை எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார். உனக்கு விழாவிலிருந்து எடுத்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. உனக்கு ஏற்ற துணை யாருன்னு ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். நீ எங்க ரூட்டு மாறிடாத, தடம் புரண்டு தலைகளா விழுந்துடாத, எங்கேயும் போய் மாட்டிக்கிடாத. பிறகு வாழ்க்கை கசப்பா போயிடும், வேதனையா போயிடும், கண்ணீரா போயிடும். பிறகு தற்கொலை பண்ணி சாக வேண்டியது மண்ணெண்ண ஆயில் பார்த்துக்கல, கெரசின் பார்த்து எடுக்க வேண்டிய வந்துடாம பார்த்துக்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அது என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு பவுல் தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார், பார்ப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளையே எழுதுவது வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். அது என்னது? எழுதுறது நலமாயிருக்கும்னு சொல்றாரு. அது என்னது? It is no trouble for me to write the same things to you again. Be careful of the dogs. அது என்னது? எழுதுனதே திரும்ப எழுதுறது நலமாயிருக்கும்னு சொல்றாரு. அது என்னது? எழுதுனதே திரும்ப எழுதுறதுன்னு சொல்றாரு. சொன்னதே சொல்றது நலமாயிருக்கும், எழுதுனதே திரும்ப எழுதுறது நலமாயிருக்கும் பவுல் சொல்றாரு. என்ன நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறீங்க? இதான் பவுல் சொல்றாரு, நான் எழுதுனதே திரும்ப எழுதுறது நலமா இருக்கும். அது என்ன? அது என்னது? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். Be careful of the dogs. அது என்னன்னு நான் ஆராய்ச்சி பண்ண விட ஆண்டவர் வெளிப்படுத்தினார்.
அது என்னன்னு தெரியுமா? those people whose work does no one any good. இது அர்த்தம் என்ன தெரியுமா? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கன்னா, இந்த நாய்களை போன்றவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர்கள், அவங்களால யாருக்கு எந்த புண்ணியமும் கிடையாதாம். அப்படிப்பட்டவங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு ஒரு கால் எழுதுனா திரும்ப எழுதுறாராம். அதை நீங்க கவனிச்சா நல்லா இருக்குமா? பாருங்க, அது உங்களுக்கு நலமா இருக்கும். ஒரு கால் எழுதுனதை திரும்ப எழுதுறாரு, நன்றாக இருக்கும், நன்றாக இருக்கும். எது? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றேன். நான் இன்னொரு விளக்கம் சொல்றேன். வெறி நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது கடிச்சா நாய் குறைக்கிற போல குறைச்சி சாக வேண்டி வந்துடும். வெறி நாய்களுக்கு. இன்னும் சொல்றேன், குறைக்க மாட்டாத நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். சில நாய்கள் குறைக்காது, அமைதியா கிடக்கும், பக்கத்தில் போனா கடிச்சு போடும். நாய்கள் என்று இங்கே பவுல் குறிப்பிடுறது எப்படின்னா, இந்த நாய்களை போன்ற சுபாவமுடைய மக்கள் யாருக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க, அவங்களும் செய்ய மாட்டாங்க, மற்றவங்களையும் செய்ய விட மாட்டாங்க. அப்படி ஒரு சுபாவம் நாய்க்க புத்தி. அதை வைக்கல் போர் பக்கத்தில் படுத்திருக்கிற நாய் போல. இன்னும் ஒரு விளக்கம், வைக்கல் போர் பக்கத்தில் நாய் போய் படுத்திருக்கு. எதுக்கு? அது குளிர் காய்கறதுக்கு இல்லை, அந்த வைக்கோலை சாப்பிடறதுக்கு பசுவை கட்டி இருக்குல்ல, அதை சாப்பிட விடாம தடுக்கிறதுக்கு. அதுவும் தின்னாது, அந்த மாட்டையும் தின்ன விடாது. அப்படி ஒரு சுபாவம். அதைத்தான் இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தே வாண்ட் டு கட் ஆஃப் எவ்ரிஒன். அவங்க பிளான் என்னன்னா, எல்லாரையும் ஓச்சி கட்டிடணும், எல்லாரையும் உருப்படாம ஆக்கிடணும், எல்லாரையும் சுருட்டி கொண்டு போயிடணும். They are none but dogs. Beware of such dogs. Some dogs are roaming here and there. சில நாய்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறது. பவுல் சொல்கிறார், be careful of the dogs who do no good. They want to cut off everyone. ஆமாங்க, நாய்கள், சில நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்க பவுல் சொல்கிறார். நலமா இருக்கும். நான் அதை உங்களுக்கு திருப்பி சொல்லுகிறது, நலமா இருக்கும். அம்மா, நாய்கள் ஒரு நன்மையும் வராது. அவன் கண்கண் காரியத்தில் கண்ணா இருக்கிறான். சுயநலம் உள்ளவர்கள், அடுத்தவங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர்கள், மற்றவங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய விடாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, ஆமா, அவர்கள் தான் நாய்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அவங்க வேலை என்னன்னா, சிசர் பண்றதுன்னு ஒரு வார்த்தை உபயோகிப்பாங்க சில ஆட்கள். சிசர் பண்றதுன்னா தெரியுமா? கட் பண்ணி விட்டுறது, துண்டிச்சு விட்டுறது, கோல் சொல்றது, கோல் குத்துறது, அடுத்தவங்களை கெடுத்து பேசுறது, அவங்கள்ட்ட ஏதாவது தப்பு தண்டி பண்ணி அவங்கள வீணாக்குறது, நஷ்டப்படுத்துறது. அதான் நாய்கள். ஐ நோ சம் டாக்ஸ். ஒரு பழமொழி உண்டு, வாக்கிங் டாக்ஸ் செல்டம் பைட். குறைக்கிற நாய் கடிக்காதான், அப்படி ஒரு பழமொழி உண்டு. குறைக்காத நாய்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறைக்காத நாய்கள் எப்படி இருக்கும்? நாய்களை போல இருக்கும். நாய்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இப்படியாக இருக்கும். அந்த நாய்கள் எந்த உதவியும் செய்ததும் இல்லை, அந்த நாய்கள் செய்யவும் முடியாது. அடுத்தவங்களை சிசர் பண்றதுதான் வேலை. கெடுக்கிற நாய்கள். இனிமேல் ஒரு பட்டம், இப்போ ஹெட்லைன் கொடுத்துட்டேன். டைட்டில் என்னன்னு தெரியுமா? நாய்கள். There are some dogs. நீ உங்க சொல்லல, you are remaining in the church of God. தேவ சபையில நீங்க கெடுதல் பண்ணாம நல்லா இருக்கிறீங்க. You are good. God bless you. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு பவுல் சொன்னது அதுதான். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணுமோ? இருக்கணும். ஆமாங்க, இதுதான் பவுல் சொல்றாரு. அடுத்து வேற என்ன சொல்றாரு? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா? வேற என்ன சொன்னார்? பொல்லாத வேலையாட்கள், evil workers. They are known for their evil doings. அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க. திருடுவாருங்க, கொள்ளையடிப்பாருங்க, ஏமாத்துவாருங்க, வஞ்சிப்பாருங்க, கமிஷன் வாங்குவான். பொல்லாத வேலைக்காரங்க, ஈவில் ஒர்க்கர்ஸ். முதலாளியை ஏமாத்திடுவாங்க, சுருட்டிடுவாருங்க. அவர்கள் அல்லேலூயா சொல்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா எல்லாம் பண்ணுவானுங்க. பொல்லாத வேலைக்காரனுங்க. எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. அது நல்லா இருக்கும், அதுதான் நல்லது. நான் ஒருக்கா சொன்னதை திரும்பவும் சொல்றேன். பொல்லாத வேலையாட்கள். இவன் உண்மையான வேலைக்காரனா, நல்ல வேலைக்காரனா, ஒழுங்கா வேலை செய்கிறவனா, உண்மையுள்ள ஊழியக்கார வேலைக்காரனா, ரொம்ப சந்தோஷம். பொல்லாத வேலைக்காரனுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். சில வேலைக்காரன் இருக்கிறானுங்க, அவங்க இயேசுநாதருக்கு பேர்ல பணத்தை சொல்றானுங்க. ஒரு 30 ரூபாய்க்கு பைபிளை கொடுத்துட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவான். 30 ரூபாய்க்கு பைபிளே கொடுத்துடுறாங்க முதல்ல. பிறகு என்ன செய்வான்? அம்மா, எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, என் பையன் காலேஜில் படிக்கிறான், அது இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறான், அவனுக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது, ஒரு 500 ரூபாய் தந்து உதவி செய்யுங்க. பணத்தை சுருட்டியாச்சு. பொல்லாத வேலையாட்கள் நிறைய பேர்
நாட்டில் நடந்து திரிகிறாங்க. ராத்திரியும் வருவானுங்க, பகலையும் வருவானுங்க. ஐயா கர்த்தர் சோத்திரம் ஐயா, நான் 4 மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல ஐயா. அப்படியா? அவ்வளோ கஷ்டமா? எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. சரி, நீங்க எங்க அண்ணன்மாரை பார்த்தா அவங்களே உதவி செய்யணும்னு பார்க்கல. அண்ணன்களையும் பார்த்தேன். அப்படியா? பார்த்தேன், அவங்க உதவி செய்யறாங்கன்னு உள்ளத இந்த கள்ள வேலைக்காரன் சொன்னா இல்ல, இந்த பொல்லாத வேலைக்காரன் இருக்கிறானே அவன் சொன்னா இல்ல. நான் பிறகு எங்க அண்ணன்மாரை பார்த்து கேட்டா அவங்க சொல்றாங்க, அவன் ஓன் வீட்டில் வந்தா நாம உன்ட்ட என்ன சொன்னான், 4 மாதம் வாடகை கொடுக்கலன்னு சொன்னான், 2400 ரூபா. அப்புறம் நீ என்ன பண்ண? நான் ஏதாவது உதவி செய்யண்டாமான்னு சொல்லி நான் கொடுத்தேன். ஆனால் நான் கேட்டேன், எங்கள் அண்ணன்மாரை பார்த்தா உதவி செஞ்சுருப்பாங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சரியா பதில் சொல்லலான்னு. என்னட்ட முழு பணம் வாங்கி ஒன்றையும் கொள்ளையடிச்சுக்கிறான் பாரு. பொல்லாத வேலையாட்கள், பணம் சுருட்டுறதுக்குன்னே நடக்கிறானுங்க, பொருளை திருடுக்குன்னே நடக்கிறானுங்க, பொல்லாத வேலையாட்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பவுலுக்க காலத்திலே இருந்திருக்கிறானுங்க. அவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். சுண்ணத்துக்காரன்னா யாது? சுங்கச்சாவடி வச்சிருக்கிறவர்களா? இல்லையா? அது வேற ஒரு வார்த்தை அதுக்கு இருக்குது. அது இப்போ தமிழில் நான் கண்டுபிடிக்க முடியல. இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பிவேர் ஆஃப் மியூட்டிலேஷன். மியூட்டிலேஷன் அதாவது இந்த விருத்த சேதனம் ரொம்ப அவசியம் என்று சில போதனைகளை போதித்து சில பாரம்பரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களை விட்டு விலகிடணும். அவங்கள பற்றி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்கள வச்சுக்கிடக்கூடாது. அவங்க வலது காலம் முன்ன வச்சுப்பா, அஷ்டமி நகோமி வந்துட்டா, அமாவாசை வந்துட்டுது, என்னெல்லாமோ சொல்கிறாங்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றும் சரிப்பட்டு வராது. நம்ம இருக்கட்டும், இன்னைக்கு போட்டோம், நம்ம நாளை பார்த்துக்கலாம். பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ, நம்ம பத்திரம் பதிவு செய்கிறதோ எல்லாம் நாளை பார்த்துக்கலாம். நம்ம டிராவல் கூட புதன்கிழமை பார்த்து வச்சுக்கிடுவோம். அதான் நல்ல நாள். நம்ம பைபிள்லேயும் அப்படி தான் இருக்குது. படிச்சிருக்கிறீங்களே, புதன்கிழமை நல்ல நாள்னு பைபிள் எழுதலையா? இருக்கா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல நாள்னு பைபிளில் இருக்கு. அதனால தான் ஒரு குரூப்பை சேர்ந்த மக்கள் ஞாயிற்றுக்கிழமை சாமியாரை வச்சு கோயிலில் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்தோணியார் கோயிலில், ததேவி கோவிலில், ராக்கினி மாதா கோவிலில் அங்கே சாமியார் அங்கெல்லாம் போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 மணிக்கு கல்யாணம் நடத்தி வைப்பார். நல்ல நாள் இல்லை. அதனால நீங்களும் அது போல பாருங்க. இது நல்ல நாள் இல்லை, இது பொல்லாத நாள். இந்த நாள் ஆசீர்வாதமான நாள், கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாள். இதுக்கு கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமானது. ஹல்லேலூயா. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும், பொல்லாத வேலைக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும், பாரம்பரியங்கள் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க நம்ம பள்ளத்தில் இறக்கி விட்டுருவாங்க. நீங்க இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. அந்த செத்த பிறகு வெள்ளிக்கிழமை அவங்க பாடி செத்தாங்களா, ஞாயிற்றுக்கிழமை பால் தெளிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஆராதனை கிடையாது, பால் தெளிக்கணுமா ஆராதனை? நமக்கு அது பிற பார்த்து விடுவோம். எல்லாம் சடங்கும் இதிகாசமும் பாரம்பரியமும். ஆனா இடையிட அல்லேலியா சொல்லிவிடுவாங்க. கள்ளமாரு அல்லேலியா அல்லேலியா நல்ல சவுண்டா சொல்லிவிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் பயப்படணுமா? நான் ரொம்ப ஓவர் சவுண்டு போட்டா, பரிசுத்தாவி நிறைவில் நீங்க என்ன சவுண்டு போட்டாலும் சந்தோஷம், நான் அதை தப்பா நினைக்க மாட்டேன். ஆனா அப்நார்மல் சவுண்டு, கொஞ்சம் வித்தியாசமா ஆளுகளை ஏமாத்துறதுக்கு போடுற சவுண்டு எனக்கு தெரியும். நான் அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். நீங்க கேட்கலாம் நான் சவுண்ட் என்ஜினியரான்னு. நான் சவுண்ட் என்ஜினியர் கிடையாது. ஆனா கொயர்ல யாரெல்லாம் எப்படி பாடினாங்கன்னு செக் பண்ணியிருக்கேன். இவன் தப்பா பாடுறான், இவனுக்கு வாய்ஸ் சரியில்லை, திஸ் கேர்ள் இஸ் வெரி புவர், இவ சவுண்ட் சரியில்லை, இவ வாயும் மூக்கு வச்சு பாடுறான், எடுபடலை, இவ ஓரங்கட்டு. யாரு? தேவ மனுஷன், ஆர்டிஸ்ட் நடராஜ முதலியார். அவர் விற்கிற வேலையாக சொல்லுவார், கமான், இஸ் நாட் ரைட், ஷீ இஸ் நாட் ஏபிள் டு சிங், கமான் கமான் கமான். நான் சவுண்ட் இன்ஜினியர் இல்லை, அதை புரிஞ்சுக்க. ஆனா நமக்கு தெரியுது, விஷயம் தெரியுது. ஆமா, இங்க எச்சரிப்பு சொல்லுகிறது புரிகிறது. பாரம்பரியங்கள் சடங்குகள் எல்லாம் ஹல்லேலூயா எல்லாம் அவங்க சௌரியத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயாவா கள்ளத்தனமா அல்லேலியா சொல்றது நமக்கு நல்லா தெரியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாக ஆண்டவருக்கு அல்லேலியா சொல்றதும் தெரியும். பரிசுத்தாய் பெற்றோர்களை போல அல்லேலியா சவுண்டை கொடுத்து ஏமாத்துறதும் நமக்கு தெரியும். நீங்க அல்லேலியா சொல்லாட்டாலும் பரிசுத்தாயில நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கிறதும் நமக்கு தெரியும். கேள்விடிச்சு அப்நார்மல் சவுண்டு போட்டாலும் அது நமக்கு தெரியும். நம்ம உடனே அங்கே வராட்டாலும் நமக்கு தெரியும். ஓ, someone is affected by the devil spirit. ஆண்டவர் ஆராதிக்கிற வேலை கண்ணை திறந்து முழிக்கிற வேலையில எனக்கு தெரியுது, உனக்குள்ள சாசனாவி இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. நீ ஒழுங்கா பயபக்தி ஆண்டவர் ஆராதிக்கல, there is some wrong spirit in you.
உனக்குள்ள சரியான ஆவி இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆமா, இங்க அதுக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. நம்ம கூட ஆராதிக்கிறவங்கள வித்தியாசமான ஆவி உடையவர்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணணும் விரும்பினாலும் தேவ ஆவி உடையவர்களோடு ஜெபிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான ஆவி உடையவங்கன்னா இன்னும் சொல்லித்தரேன். அவங்க அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி வசம், எமோஷனல் ஆகிடுவாங்க. என் மகளே, நீ நினைத்த காரியம் நடக்க போகிறது. என் மகளே, அவ தப்பான ஒரு காரியத்தை நினைச்சிருப்பான். அவ பிரசிடண்ட்டுக்கு வீடு வேணும், அதை ஆண்டவர் தரப்போறாருன்னு அவ சொல்லிட்டு இருக்கிறார். நீ தீர்க்க தரிசனம் வர உண்டா? எனக்கு அண்ணன் டிவியில பேசுவார். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், நல்ல டிவியில பேசுவார். ஆசீர்வாதம் சேனல்ல வருவார் திங்கக்கிழமை. ஏதோ ஜெர்மனியில இருந்து பொண்ணு கட்டி இருக்கிறார். அவர் நல்ல அண்ணன். அவரை நான் குறைய சொல்ல மாட்டேன், பேர் சொல்லல. அதான் அவரு அது அழகா சொல்லார். நீ ஜோம் பண்ணு, 2 பேரும் கூடி ஜோம் பண்ணுங்க, 3 பேரும் ஜோம் பண்ணுங்க. சொல்லுங்க, கமான் ப்ராஃபஸை, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, அந்நிய பாஷையில பாடுங்க, அந்நிய பாஷையில அல்லேலியா சொல்லுங்க. அவர் அவருக்கு நல்ல பிராக்டிஸ் இருக்கு, நல்ல பாடுவார். எனக்கு தெரியும், ஐ நோ ஹிம் வெரி வெல் ஃபார் மெனி லாங் இயர்ஸ். அவரு அந்நிய பாஷையில பாடுவார், படிப்பாரு, தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அதனால எல்லாருக்குமா இருக்கா? இந்த கள்ளத்தனமான பாரம்பரியமான ஆளுகளுக்கு எச்சரிக்கையா இருங்க, நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும். மாட்டிக்கிடாதுங்க, முடிச்சுக்கிடாதுங்க, மாட்டிக்கிடாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசியாச்சு, கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சகோதரிக்கு சாமுவேலை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசியாச்சு. எனக்கு அந்நிய பாஷை இப்ப வரல. நான் அந்நிய பாஷையா சும்மா சொல்லக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தை வீடு வழங்கக்கூடாது. பிறகு குழந்தை பிறந்தா பொம்பளை பிள்ளை, அந்த குழந்தை பிரதிஷ்டை அந்த ஊழியக்காரன் பண்ற வேலையில நாங்க இருக்கிறோம். இவர் ஜோம் பண்ற வேலையிலே நான் இருந்தேன். சாமுவேல் பிறக்க போகுதுன்னு சொன்ன வேலையிலே நான் இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்தார், ஒரு தீர்க்க தரிசி. அவர் வெளிப்பாடு நல்லா சொல்லுவார், கரெக்டா சொல்லிப்பட்டாரு, தப்பா சொல்லிட்டாரு. சாமுவேல் ஒருவேளை நேசு இல்லாதனால குழந்தை பொண்ணா போயிட்டோ. ஒரு காலத்துல ஒருத்தர் இப்படி பழமொழி சொன்னார், மருத்துவ வச்சு இல்லாதனால பிள்ளை பொண்ணா போச்சு. அந்த நேசு இருந்தா பொம்பளை பிள்ளைய ஆம்பளை ஆக்கிருப்பாளோ? கிடையாது. பாருங்க, குழந்தை பிரசித்த அன்னைக்கு அந்த சபையின் ஊழியக்காரன் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே இந்த குழந்தைக்கு எலிசபெத் என்று பெயர் எடுக்கிறேன் என்று பெயரிட்டார். அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலா இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறியாம். You are neither cold nor hot. neither hot nor cold ன்னு இருக்கு. அனலும் இல்ல குளிரும் இல்லையா. நீ அனலா இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப கர்த்தருடைய வார்த்தை மினிட். I wish that you were hot. Hallelujah. நீங்க சூடா இருக்கணுமா? தம்பி, ஒரு காபி, ஒரு சூடான காஃபி ஒன்று, ஹாட் காஃபி, ஹாட் டீ, ஒரு ஹார்லிக்ஸ் கொண்டு வா. நாங்க கொண்டு வந்தாலே நீங்க குடிக்கல. இப்ப சபையில நீங்க கொண்டு வாங்கன்னு சொன்னா நாங்க எங்க எடுத்துட்டு வரோம்? I am not in need of anything as such. சூடா இருக்கணும். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இருக்கணும்? சூடா இருக்கணும். ஹல்லேலூயா. சூடா இருக்கா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நீங்க ஆண்டு ஊழியம் செய்யணும். என்ன இருக்கு? அனலா இருக்கிறீங்களா? எப்படி? ஆவியில ஒரு அனல் இருக்கு. அனல் இருக்கான்னு குளிர்காலம் வரப்போகுது, மழை காலம் வரப்போகுது. இப்பவே குளிர் ஆகியாச்சா? நாங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம். அப்படியா? நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். நாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம். உங்களுக்கு தெரியுமா? கேட்டுடுங்க. நாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோமே, நாங்க கிரைண்டர் வாங்கிட்டோமே, நாங்க மிக்சி வாங்கிட்டோமே. எங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம். நான் இது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தனால தான் இது ரொம்ப கோல்டா இருக்கு. நீங்களும் ஃப்ரிட்ஜில் தான் இருந்து வந்தீங்களா? ஃப்ரிட்ஜுக்குள்ள நீங்க இருந்தீங்களா? கும்பகோணத்தில் ஒரு டாக்டர், பெரிய டாக்டர், ஃபேமஸ் டாக்டர், அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறாரு. அவருக்கு மக காலையில் ஸ்கூலுக்கு வர எல்கேஜி அல்லது யூகேஜி வர வேளையில அந்த வேலைக்காரங்க தேடுவாங்க குளிப்பாட்டுறது. She used to hide somewhere behind an almirah. அல்மிராக்கு பின்னாலே அல்ல பீரோக்குள்ளால போயிடுவா. இவனை அங்க தேடி கூப்பிட்டா வருடங்க, அப்புறம் பீரோ திறந்து பார்த்தா உள்ள நிற்பான். அவளுக்கு வழி போறது என்ன இல்லை. நீங்க ஃப்ரிட்ஜில் இருந்து வரீங்களா? எங்கிருந்து வரீங்க? ஆவியின் நிறைவு இருக்கா? அபிஷேகத்தின் நிறைவு இருக்கா? அனலா இருக்கிறீங்களா? என் பக்கத்தில் சிலர் வந்தாலே அவங்களுக்கு சூடா இருக்குன்னு சொல்றாங்க. கையை பிடிச்சாலே அவருக்கு கை எப்போவுமே சூடா இருக்கு. ஹாட் பாடி.
மிஸ்டர் ஜென்டில்மேன், உங்க உடம்பு சூடான உடம்பு நான் ஒத்துக்கிட்டேன். இந்த ஆவி எப்படி இருக்கு? அனலா இருக்கா? ஹல்லேலூயா. ஜெபம் எப்படி இருக்கு? ஜெபம் தூக்கமா வருது. எவ்வளவு நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுது? அது பல நிமிடங்கள், நீண்ட நேரம் ஜெபிக்க முடியுது. நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்க போறேன். சராசரி ஒவ்வொரு நாளும் சுமார் 2 மணி நேரம் ஜெபிக்கிற விசுவாசிகள் இருந்தால் அவர்கள் மட்டும் கையை தூக்கி காட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். சுமார் 2 மணி நேரம் ஜெபிக்கிற அன்பான பக்த சிரோமணிகள், தேவ பிள்ளைகள் கையை தூக்கி காட்டலாம். ஆனா நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். கையை தூக்கிட்டு போற பெருமைப்படக்கூடாது. 1 மணி நேரம் ஆகிலும் ஜெபிக்கிறவர்கள், 1 மணி நேரம் ஆகிலும். ஹல்லேலூயா, God bless you. 2 மணி நேரம் டபுள் பிளெஸிங், 1 மணி நேரம் பிளெஸிங். 2 மணி நேரம் டபுள் பிளெஸிங் சொன்னேன். அப்ப 1 மணி நேரத்துக்கு God bless you, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அனலா இருக்கணும்னா நீங்கள் அபிஷேகம் பெறணும். You must receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவி கூட்டத்தில் அபிஷேகத்தில் கழிவுறணும். ஆராதனையில அபிஷேகத்தில் நிரம்பி தேவனை ஆராதிக்கணும். அது நீங்க குதிச்சீங்களோ, அது கத்துறீங்களோ, அது எனக்கு தெரியாது. கத்துனாலும் தப்பு இல்லை, குதிச்சாலும் தப்பு இல்லை. இங்க இடம் இருக்கு, ஆட்கள் ஒதுங்கிடுவாங்க. நீங்க பயப்படாதுங்க. இங்க இருந்து நீங்க எவ்வளவு குதிச்சாலும் 10 அடி தாண்டி குதிக்க முடியாது. ரூஃப் 12 அடி, பயம் இல்லை. ஆவியில அனலா இருக்கிறீங்களா? ஷால் வி ப்ரே? ஜெபம் பண்ணுவோமா? இப்ப ஜெபம் பண்ற வேளையில கர்த்தருடைய வல்லமை என் மேல் இறங்குறது, அந்த அபிஷேகம் என் மேல் இறங்குறது. I feel the fire of God. தேவனுடைய அக்கினியை நான் உணர்கிறேன். ஆவியிலே அனலாயிருங்கள், அது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகையிலே யார் போவா? குளிந்தவனும் போக மாட்டான், குளிந்தவன் எல்லாம் போன கீழே கிடப்பான். அக்கினியா இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா பறந்துருவாங்க. போகணும் இல்ல, பரவத்துக்கு போகணும் இல்ல. அனலா இருந்தால் நலமாயிருக்கும். அபிஷேகத்தை பெற்றுங்கள், அபிஷேகத்தில் நிரம்பி செபியுங்கள். ஹல்லேலூயா. நான் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறேன். I do pray in the spirit every day. நானும் தேவாவியில் நிறைந்த தினமும் கர்த்தரை துதிக்கிறேன். The more be the speed, the more be my anointing. எவ்வளவு ஸ்பீடு அவ்வளவு அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு அபிஷேகம் இறங்குதா? எப்படி போற்றுவேனோ என்னும் நேசரையே. அபிஷேகம் இறங்குதா? தூங்கிட்டீங்களா அதுக்குள்ள? ஐயோ, தேவதையாவரனை துதிப்பதில் ஓய்வதில்லை இனிமே. ஹல்லேலூயா. அபிஷேகம் இறங்குதா? பனி போல இறங்குதா? அக்கினியா இறங்குதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.